வந்துட்டாரு. ஓகே கைஸ். இது ஃபர்ஸ்ட்டு லோக்கல் கிளையண்ட்னா உங்க ரூரல்லே எடுத்தீங்களா? இல்ல ஒரு பெரிய கடையா எடுத்தீங்க? அந்த மாரி லோக்கல் கிளையண்ட்லயே ஒரு டிஃபரெண்ட்டா இருப்பாங்க. உங்க உங்க லோக்கல்ல எடுத்தீங்களா? இல்ல ஓரளவுக்கு பெரிய கடையா எடுத்தீங்களான்னு ஃபர்ஸ்ட்டு பாருங்க. அ அ ஃபர்ஸ்ட் லோக்கல் கிளையண்ட்டா இருக்கிற பட்சத்தில அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. இதுக்கு முன்னாடி போஸ்டரு அந்த மாரி பேம்ப்ளெட்லாம் சப்ளை பண்றதுக்கு ஆள் வச்சு பண்ணியிருக்கீங்களா? இல்ல இதுவரைக்குமே பண்ணதே இல்லையா? அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க. அவங்க இல்ல பண்ணியிருக்கோம் அப்படின்னு 2த்துல எதனா ஒண்ணு தான் சொல்லியிருப்பாங்க. பண்ணியிருக்கோன்றாங்கன்னா, அவங்க வந்து மினிமம் ஒரு 6,000 to 8,000 ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஓகேங்களா? 6,000 to 8,000 ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஆ ஐ மீன் அவங்க வந்து அவ்வளோதான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு போஸ்டரோட விலை வந்து ரூ. 4 என்னவோ! அந்த போஸ்டரோட விலை ரூ. 4 மினிமம் 2,000 போஸ்டர் அடிப்பாங்க. என்னோட போஸ்டர் விக்கிறவங்க கிட்ட கேட்டதுக்கு. 2,000 போஸ்டர்னா அதுவே ரூ. 8,000. அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ரூ. 600 என்னவோ சம்பளம். போஸ்டர் வந்து வீடு வீடா போய் போடுறவங்களுக்கு. ஆல்மோஸ்ட் அப்படி பார்த்தோன்னா ரூ. 10,000 அவங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. அதுக்கு நீங்க டைரக்ட்டாவே சொல்லலாம். சார் நீங்க இந்த மாரி போஸ்டர் போட்டு ஒரு ரூ. 10,000 ஸ்பெண்ட் பண்ணி வர நீங்க அவ்வளோ ஸ்பெண்ட் பண்றத நாங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு இமேஜே கிரியேட் பண்ணுவோம் சார் ஆன்லைன்ல. இப்போ நீங்க எந்த ஊர் சொல்றீங்களோ அந்த ஊர் ஃபுல்லாவே அ இது போய் ஸ்ப்ரெட் ஆகும். எல்லாருக்குமே தெரியும். உங்களோட பெரிய பிராண்ட் மாரியே உங்களுக்கு தெரியும். அந்த மாரி அட்வர்டைஸ்மென்ட் பண்ணி உங்களுக்கு உண்டான சேல்ஸோ, லீட்ஸோ எடுத்துட்டு வந்து குடுப்போம். அப்படின்னு நீங்க அந்த அவங்களோட ஆல்ரெடி பண்ணதுல இன்னும் கரெக்ஷன் சொன்னீங்கன்னா, அவங்க ஓகே சொல்லுவாங்க. இந்த லெவல்ல அந்த லோக்கல் கிளையன்ட்க்கு நீங்க பேசணும். அவங்க மினிமம் ஒரு ரூ. 10,000 ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா, நீங்க அந்த இடத்துல, சார் இப்போ வந்து நீங்க வந்து மினிமம் ஒரு ஊருக்கு ஒரு நாளைக்கு வந்து மினிமம் ஒரு 1000 பேருக்கு கூட சப்ளை பண்ணிட மாட்டீங்க சார். இது வந்து உங்க ஆம்பு ஆம்பு சரி எங்க ஊர்ன்னே வருது. உங்க லோக்கல் ஊர் பேரு. நான் என் ஊர் பேரே சொல்லிக்கிறேன். இப்ப ஆம்பூர்ல பண்றீங்கன்னா, ஆம்பூர் தவிர்த்து அந்த அது சரவுண்டிங்ல உள்ள நெறைய சிட்டிக்கு ஆல்மோஸ்ட் வேலூர் ஃபுல்லாவே தெரியும் சார். ஆக மொத்தம் ஒரு நீங்க 1000 பேருக்கு குடுக்குறது, நாங்க ஒரு 10,000 பேருக்கு இத போய் காண்பிப்போம் சார். அப்போ உங்களோட பிராண்டும் விசிபிலிட்டி அதிகமாகும். இந்த மாரி விஷயம் எப்படின்னா, ஆ நீங்க ஓகேன்னா, நாங்க இந்த மாரி விஷயம் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாவே சொல்றோம் சார். அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல நீங்க ஒரு 5,000 மட்டும் சர்வீஸ் சார்ஜ் பேசிக்கங்க ஃபர்ஸ்ட் மந்த். லோக்கல் கிளையன்ட்ட வந்து ஒரு ஐ மீன் லெஸ் வொர்க் பீப்பிளா நெனச்சுக்கங்க. லெஸ் வொர்க் பீப்பிள்னா, இவங்களுக்கு இவ்வளோதான் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்க அவங்கள ஏன் எல்லா எல்லா கிளையன்ட்டும் தப்பா எடுத்து என்ன தப்பா ஜட்ஜ் பண்றோமா? அவங்க காசு தரலன்னா, தப்பா வொர்க் பண்ணணுமா அவங்களுக்கு? அந்த மாதிரி இல்ல. இவங்களுக்கு இவ்வளோதான் வொர்க்கு. ஆட் செட்டப் பண்றீங்க. அவங்க கிட்ட இருந்து வீடியோ வாங்குறீங்க. இல்ல வீடியோ நீங்க ஷூட் பண்றீங்க. போஸ்ட் பண்றீங்க. அது கரெக்ட்டா வியூஸ், என்கேஜ்மென்ட் போகுதான்னு மானிட்டர் பண்றீங்க. 7 நாளுக்கு ஒரு முறை இவ்ளோ வொர்க் பண்ணா போதும். அவங்களுக்கு குடுக்குற ரூ. 5,000க்கு இவ்ளோ வொர்க் தான் நீங்க பண்ணணும். அதுக்கு கரெக்ட்டா ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஓரமா வச்சுருங்க. இது வந்து ஒரு 4, 5 கிளையண்ட் எடுத்தாலுமே உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. வொர்க் பேலன்ஸ் அதிகமா இருக்காது. டெய்லி 1 ஹவர் தான் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் அது இன்னொரு சைட்ல என்னன்னா, இப்ப பெரிய கிளையண்ட் எடுத்துட்டீங்கன்னா, இப்ப ஊர்லயே வந்து நெறையா அ ஒரு பெரிய 20 வருஷம், 30 வருஷம் கடை அந்த மாரிலாம் இருக்குன்ற பட்சத்துல, அவங்கள முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஓனர தான் நீங்க ஃபைண்ட் பண்ணியே ஆகணும். இந்த லோக்கல் கிளையண்ட்ஸ் ஓனர ஈஸியா ஃபைண்ட் பண்ணலாம். பக்கத்து தெருவுல இருக்கிறவங்கள அந்த ஓனர் யாருன்னு கேட்டா கூட சொல்லிடுவாங்க. வேறாஸ் அந்த மாரி பீப்பிள் பெரிய ஆளுங்க காலேஜோ, இல்ல அந்த மாரி பெரிய நகை கடையோ, இல்ல ஜவுளி கடையோ, இந்த மாரி பெரிய பெரிய ஆளுங்கள கூப்பிட்டீங்கன்னா, அவங்க கிட்ட நீங்க ஃபர்ஸ்ட்டு கேட்க வேண்டிய விஷயம், "சார் இந்த ஆடி ஆஃபரு இந்த மாரி புது புது ஆஃபர்லாம் போடும்போது என்ன சார் பண்றீங்க?" நான் நீங்க டைரக்ட்டாவே சொல்லலாம். "சார் நான் உங்களது ஆடி ஆஃபர் சப்போஸ் நீங்க அந்த பேம்ப்ளெட்டோ ஏதோ இது விஷயத்த பார்த்திருந்தீங்கன்னா, நீங்க அத வச்சு சொல்லலாம். சார் ஆடி ஆஃபர் இந்த மாரி பேம்ப்ளெட்லாம் குடுத்திருந்தீங்க. அத வச்சு தான் சார் நான் பேசலான்னு வந்தேன்." ஒன்ஸ் அவங்க அவங்க ஓனர ஃபைண்ட் பண்ணிட்டு போய் நிக்கலாம். ஆ சூப்பரா இருக்கு சார். நான் அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணேன். அவங்களோட கடை எதுனா நல்லா இருக்கிற மாரி நீங்க அவங்க கிட்ட பேசிட்டு, தென் அவங்க கிட்ட சடனா கேளுங்க. கேட்டுட்டு, சார் இந்த மாரி ஆக்டர்ஸ சப்போஸ் சில பேர் உங்க ஏரியால ஆக்டர்ஸ கூப்ட்டு ஃபர்ஸ்ட் அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணீங்க. ஏதோ ஒரு துருப்பு சீட்டு கிடைக்குதான்னு பாருங்க. அட்வர்டைஸ்மென்ட் பண்ணியிருக்காங்களா? இல்ல இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்களா? இல்ல எதுவுமே பண்ணது இல்லையா? எப்படியாச்சும் ஏன்னா அவ்வளோ பெரிய கடை வந்து ஏதாச்சும் ஒரு விதத்துல பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாரி நீங்க பண்ணியிருக்கீங்க சார். ஆனாலுமே உங்களுக்கு வந்து கடை விசிபிலிட்டி வந்து இந்த ஊர் ஃபுல்லா தெரியல சார். தெரியல. அதனால உங்களுக்கு வேணும்னா நாங்க ஆல்ரெடி நெறைய கிளையன்ட்டுக்கு பண்ணியிருக்கோம் சார். அப்படின்னு சொல்லிட்டு,
பண்ணலன்னா விட்டுருங்க. பண்ணியிருந்தா பண்ணியிருக்கோம் சார். இந்த மாரி உங்களோட கெப்பாசிட்டி வந்து இந்த மாரி சப்ளை பண்றது உங்களுக்கு நெறைய ஆடியன்ஸ் வரணும். பிரிச்சுருங்க அவங்களோட ஆடியன்ஸ. ஹை வேல்யூ கஸ்டமர், லோ வேல்யூ கஸ்டமர் இந்த மாரி மாத்தி, மாத்தி உங்களுக்கு கடையில டெய்லி என்குயரீஸ் வந்துட்டே இருக்கும் சார். இல்ல ஆன்லைன் ஆர்டர்ஸோ ஏதோ ஒண்ணு உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் சார்ன்னு பிரிச்சுருங்க. பிரிச்சுட்டு அவங்க கிட்ட பேசும்போதே பேசிருங்க. நீங்க சார் இப்போ ஒரு அ என்னன்னா, நீங்க வந்து இப்போ ஒரு ஆடுக்கோ, இல்ல இதுக்கோ இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. இல்ல பண்ணலன்னா, இவ்வளோ உங்களோட பொட்டன்ஷியல் இவ்வளோ இருக்கு சார். ஆனா அவங்க ஆல்ரெடி ஒரு 9 இயர்ஸ் இருக்காங்க. ஆ அந்த 29 இயர்ஸே ஒரு யூஎஸ்பி தான் சார். அதனால அவங்களோட ப்ராடக்ட்ட நீங்க இந்த மாரி கொண்டு போய் செல் பண்ணலாம் சார். செல் பண்ணீங்கன்னா, நான் உங்களுக்கு அ ஒரு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ரிசல்ட்ஸ நான் கொண்டு வரேன் சார். அதுக்கு நீங்க உங்ககிட்ட பேசலாமா? அப்படின்னு கேளுங்க. அவங்க நீங்க இல்லம்மா வேலை இருக்கு. நான் நெக்ஸ்ட் டைம் பேசுறேன்னா, ஆ ஓகே சார். நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். அது மட்டும் கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிடுங்க. அவங்க கிட்ட என்ன சொல்லணும்னா, ஆ நீங்க இன்கேஸ் நீங்க எப்பயாச்சும் நீங்க ஆஃபரோ இல்ல ஏதோ ம் போடுற மாரி இந்த அக்ஷய திருதி இந்த மாரி ஏதோ கடையிலலாம் போடுவாங்க. அந்த ஆஃபர் போடும்போது அந்த பேம்ப்ளெட் எல்லாம் நீங்க சப்ளை பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ரிமைண்ட் பண்ணுங்க சார். நான் சில ஐடியாஸ்லாம் குடுக்குறேன். நீங்க அத எடுத்துட்டு போயிட்டு ஊர் ஊரா குடுக்குறத விட, நீங்க அது ஆட்ஸாவே பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல்லா உங்க கடை பேர் வந்து ஆன்லைன் ஃபுல்லா எல்லாருக்குமே தெரியும். தென் அதிலிருந்து நெறைய விசிபிலிட்டி கிரியேட் ஆகும் சார். அதில ஆஃபர் நாங்க எப்படி குடுக்குறதுன்னு எல்லாமே சொல்றோம் சார். சப்போஸ் வேணான்றவங்களுக்கு இந்த மாரி சொல்லிட்டு வச்சுருங்க. வேணுன்றவங்களுக்கு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு பேசுங்க. ஒன்ஸ் அவங்க ஃபவுண்டர கண்டுபிடிச்சீங்கன்னா, நீங்க இது ஈஸியாவே பேசலாம். எஸ்எம் சேல்ஸ்க்கு ஒரு அக்கா அந்த மாரி தான் பேசியிருக்காங்க. அவங்க ரூ. 35,000 டீல் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது எங்க எங்க பேட்ச்ல இருக்க அர்ச்சனா அக்கா தான். ரூ. 35,000 பேசியிருக்காங்க. வேணா அவங்க கிட்ட வேணா அட்வைஸ் கூட எடுத்து பாருங்க. அவங்க மோஸ்ட்டா இந்த மாரி தான். ஜவுளி கடை, அ இந்த மாரி கடைங்களுக்கு அப்ரோச் பண்ணா இந்த மாரி ஐடியா. லோக்கல் கிளையன்ட்க்குன்னா டைரக்ட்டா அந்த மாரி ஐடியா. ஒன்ஸ் காமர்ஸ்ன்ற பட்சத்துல, இப்போ காமர்ஸ் இல்ல செல்லர்ஸோ நீங்க யாருன்னா அப்ரோச் பண்றீங்கன்னா, அவங்க கிட்ட கேட்கலாம். அவங்க கிட்ட நீங்க பிட்ச் மெசேஜே என்ன கேட்கலாம்னா, நான் உங்க ரீசெல்லர் மாரி போய் கேட்கணும். ஆ சார் உங்க ப்ராடக்ட்லாம் பார்த்தேன். எனக்கும் ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் தேவ. அதுக்காக பேசலாமான்னு சொல்லி கேளுங்க. ஏன் இப்போ ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷனே தப்பா வந்துச்சுன்னா என்னப்பா பண்றது? அப்படின்னு நீங்க கேட்பீங்க. மனசுல. அப்படி இல்ல. அந்த இடத்துல போயிட்டு, ஓகே சார். நீங்க இதுக்கு முன்னாடி அப்போ நீங்க சொல்லும்போது அவங்க கிட்ட பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துரும். வந்துட்டு இப்ப நீங்க அத டைவர்ட் பண்றது தான் உங்க கையில இருக்கு. இந்த மாரி நீங்க எவ்வளோ சார் ஸ்டாக்லாம் இது பண்ணிட்டுருக்கீங்க? உங்ககிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்கு? அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஏன்னா அவங்க சொல்லிடுவாங்க. அப்ப ஈகரா வந்து சொல்வாங்க. இவ்வளோ ஸ்டாக் இருக்கு, இவ்வளோ சேல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூஎஸ்பி எல்லாமே உங்களுக்கு தெரியும். தென் அதுக்கப்புறம் சார் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாரி ஆட்ஸ் எதனா வெப்சைட்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. இது லோக்கல் முடிச்சுட்டு வந்துடுறேன். அவங்க கிட்ட கேளுங்க. கேட்டுட்டு ஸ்டாக்க பத்தின இன்ஃபர்மேஷன் சொல்லிடுவாங்க. சேல்ஸ பத்தின இன்ஃபர்மேஷனும் சொல்லிடுவாங்க. இப்ப நீங்க ஒன்ஸ் செல்லர்ன்ற பட்சத்துல பேசுனீங்கன்னா. டிசப்பாயிண்ட் பண்ற மாரி இருக்காது. அத நான் எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு சொல்றேன். சரிங்களா? டிசப்பாயின்ட்மென்ட் பண்ண மாரி இருக்காது. அவங்க ஃபர்ஸ்ட்டு அவங்க இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைச்சிரும். இதுதான் பண்ணலாம் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சார் இது வெப்சைட் சில பேர்லாம் ஹிட்டன் வெப்சைட்டா வச்சிருப்பாங்க. சார் வெப்சைட் வச்சிருக்கீங்க, இவ்ளோ பொட்டன்ஷியல் இருக்கு. நீங்க ஆட்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்களா? இல்லப்பா பண்ணதில்ல. இதுக்கு முன்னாடி இது மாரி யாருன்னா சொல்லி வேர்ட் ஆஃப் மவுத்ல தான் வந்திருக்கான்னா, ஆமா அப்படின்னு வந்திருக்கேன். சார் நீங்க இப்போ ஒரு மாசத்துக்கே இவ்ளோ ஏர்ன் பண்றீங்க. இப்போ நீங்க அவரு ஒரு ரூ. 1,00,000 ஏர்ன் பண்றாருன்னு வச்சுக்கங்களேன். இப்போ ஒரு ரூ. 1,00,000 ஏர்ன் பண்றீங்க. ஒரு 30,000 ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, நான் அது அ மு நான் ரூ. 30,000 சொல்லாதீங்க. 30,000 ரொம்ப கம்மி. ஒரு ரூ. 40,000 ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, நான் ஒரு 3 டூ 4 எக்ஸ் ரிசல்ட்ஸ் எடுத்து வந்துர்றேன் சார். ஒரு 1,60,000க்கு உண்டான சேல்ஸ் எடுத்துட்டு வந்து குடுக்குறேன் சார். ஆ நீங்க இந்த மாரி சேல்ஸ் பண்ணீங்கன்னா, உங்க உங்க பிராண்டுக்குன்னு ஒரு மார்க்கெட்டிங் கிரியேட் பண்ணி, மார்க்கெட்டிங் வேல்யூ நான் கொண்டு வந்து தரேன் சார். உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க. நான் இதுக்கு முன்னாடி நெறைய பிராண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் நெறைய குயிக்கான ரிசல்ட்ஸும் எடுத்துட்டு வந்திருக்கேன். தென் அதே சேம் டைம்ஸ் உங்களுக்கு ஒரு கன்டினியூஸா உங்களோட பிராண்ட் நேம் இந்த ஊர்லயே தெரியும் சார். நீங்க ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட்லேருந்து ரிசல்ட்ஸும் வரும். உங்களோட உங்களோட பிசினஸும் பெருசாகும் சார். உங்களுக்கு ஓகேன்னா நீங்க பண்ணலாம் அப்டின்னா. ஆ இல்லம்மா வேண்டாம் அப்டின்னா, நீங்க அந்த இடத்துல அந்த ஒன் டே குடுத்துருங்க. நான் இல்ல சார் நான் 1 டே சர்வீஸ் சார்ஜ் வாங்கி உங்களுக்கு ஒர்க் பண்றேன். தென் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் ஓகேன்ற பட்சத்துல, அட் த எண்ட் ஆஃப் த மந்த்ல நாங்க சொன்ன சார்ஜஸ் நீங்க குடுத்துறீங்களா சார்ன்னு கேட்டுக்கங்க. 1 டேன்னா அந்த ஃபுல் மந்த்துமே 1 டேக்கு ஒர்க் பண்ணாதீங்க. 1 டே சர்வீஸ் சார்ஜ் வாங்கிக்கங்க. வாங்கிக்கிட்டு அவங்க கிட்ட என்ன சொல்லுங்கன்னா, அடுத்த எண்ட் ஆஃப் த மந்த்ல
நீங்க அந்த ஃபுல் நாங்க ரிசல்ட்ஸ் கொண்டு வந்துட்டோம்னா, நீங்க அந்த அதுக்கு உண்டான சார்ஜஸ கொண்டு வந்து இது அந்த நான் பேசின சார்ஜஸ் குடுத்துறீங்களா சார்? அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஓகேம்மா நீங்க பண்ணுங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து 1 நாள் சார்ஜஸ் தானேன்னு சொல்லிட்டு, ஓகே சொல்லிடுவாங்க. அ அப்போ சில பேர் ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நீங்க சில பேர்லாம் கேட்பாங்க. அப்படி மோஸ்ட்டா பெரிய பிராண்ட்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த லோக்கல் கிளையண்ட்ஸ் தான் ஏதோ மறைஞ்சு போயிருவாங்க அந்த மாரி. அதனால மு அட்லீஸ்ட் போர்ட்ஃபோலியோவாச்சும் கிடைக்குதுல்ல. அதனால அந்த ப்ராமிஸ் பேசி வாங்கிக்கங்க. இவ்வளோ பேசுனீங்கன்னா கண்டிப்பா யாருனாலும் ஓகே சொல்லுவாங்க. ஆ அவங்க கிட்ட பேசுங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த பேசுறதுக்கு முன்னாடியே அந்த ப்ராடக்ட்டோட வேல்யூ என்ன? அவங்க ஆடியன்ஸ் வால்யூமு, அவங்க எங்க இருக்காங்க? இந்த மாரி விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் நீங்க அந்த அ 1,60,000 ஆட் பட்ஜெட்டோ பேசணும். இந்த ரூரல் ஏரியால இருக்காங்கன்னா, அவங்களுக்கு 1,60,000லாம் வராது. அவங்களுக்கு ஒரு 50,000 வந்தாலே போதும். அந்த இடத்துல அவங்களையுமே அந்த லோ கிளையன்ட்டா நெனச்சுக்கங்க. 4த் கிரேட் கிளையன்ட்டா நெனச்சுக்கங்க. அவங்களுக்கு ஒரு 18,000 வாங்கிட்டு 5,000 நீங்க எடுத்துட்டு மிச்சம் 13,000ல ஆட் ரன் பண்ணிட்டு, மிச்சத ஃபாலோ பண்ணிடுங்க. 1 ஹவர் தான் வேல ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிடுங்க. அவங்க 40,000 ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா, அவங்கள 3 கிரேடோ, 2ண்ட் கிரேடோ வச்சுக்கங்க. 3 கிரேடாவே வச்சுக்கங்க. அவங்க 40,000 ஸ்பெண்ட் பண்ணாலுமே நீங்க 15,000 தான் எடுக்க போறீங்க. அதுலேருந்து சார்ஜஸ். அந்த 15,000க்கு என்ன பண்ணணும்னா, நீங்க உட்கார்ந்து ஸ்கிரிப்ட் எழுதுங்க. ஸ்கிரிப்ட் எழுதி காப்பிரைட் எழுதுங்க. எழுதி அவங்களுக்கு எந்தெந்த பிளேஸ்மென்ட் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிட்டு, ஃப்ரீயா ஏதாச்சும் லேண்டிங் பேஜ் ரெடி பண்ணி அவங்களுக்கு ஆன் த ஸ்பாட்ல லேண்டிங் பேஜ வச்சு கிளையன்ட்ட ஃபனல் கிரியேட் பண்ணி பண்ண முடியுமா? அப்படின்னு அந்த ஃபனல் லெவலுக்கு யோசிங்க. ஈவன் 3 கிரேட் கிளையன்ட்டா இருந்துமே ஃபனல் லெவலுக்கு யோசிச்சீங்கன்னா, இன்ஸ்டன்ட்டா பூம் கிடைக்கும். இன்ஸ்டன்ட்டா பூம் கிடைக்கும்போது, அவங்க நெனச்ச மாரி ரிசல்ட்ஸ் குடுத்துட்டாங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த் அவங்க 60,000 ஸ்பெண்ட் பண்றதுக்கு கூட ரெடி ஆயிடுவாங்க. அந்த மாரி இப்போ வந்து கடை, அதுக்கப்புறம் இந்த மாரி ஷாப் ஓனர்ஸ் பெரிய ஒரு 30 இயர்ஸ் அந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு. மேக்ஸிமம் வந்து அவங்க ஓல்ட் ஏஜ் பீப்பிள்ஸா இருப்பாங்க. அவங்க பசங்கள கான்டாக்ட் பண்ற அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எதனா ஒரு ஐடியா ரெடி பண்ண முடியுமா பாருங்க. ஒன்ஸ் நீங்க அவங்களோட ப்ரொஃபைல் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. இல்ல அவங்களோட நேம் கண்டுபிடிக்குமா முடியுமான்னு பாருங்க. உங்க ஊர்லயே இருந்தா அவங்க சொல்லிடுவாங்க யாருன்ட்டு. வெளியூர்ல இருந்தா நான் ஆல்ரெடி நெறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் எப்படி ப்ரொஃபைல் கண்டுபிடிக்குதுன்னு. அது மாரி கண்டுபிடிச்சீங்கன்னா, இது பண்ணுவாங்க. இல்ல அவங்க பசங்களாச்சும் வந்து அந்த எஸ்எம் சில்க்ஸோட ஓனரோட பசங்களாச்சும் வந்து கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ப்ரொஃபைல் இருப்பாங்க. அவங்களும் அவங்களோட ப்ரொஃபைல போட்டு வச்சிருப்பாங்க. ஓனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல நீங்க அவங்களோட ப்ரொஃபைல கண்டுபிடிச்சீங்கன்னா, பெரியவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆவாது. ஆனா அவங்க பொண்ணோ, அவங்க பையனோ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு கிளையண்ட் அப்படிதான். எனக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலப்பா. நான் என் பையன்கிட்ட குடுக்குறேன். நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேக்ஸிமம் இந்த மாரி பையன்கிட்ட குடுக்குறேன் பேசுனாவே நீங்க டீல் க்ளோஸ் பண்ண நெனச்சுங்க. அவங்க பையனுக்கு வந்து ஜென்ரலா புரியும். அவங்களுக்கு வந்து பேசும்போதே அவங்கள எக்ஸாஜரேட் பண்ணி சார் இந்த மாரி நெறைய இந்த யங்ஸ்டர் வந்து நெறைய கம்பெனில ரன் பண்ணும்போது இந்த மாரி ரியல் எஸ்டேட் பிசினஸ்லலாம் வந்திருக்காங்க சார். வந்து அவங்க மார்க்கெட்டிங்ல ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாரி லீட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க சார். அவங்கள வந்து கொஞ்சம் டீஸ் பண்ணுங்க. டீஸ் பண்ண மாரி அவங்கள ஹர்ட் பண்ற மாரி பேசாம டீஸ் பண்ணுங்க. இந்த மாரி நெறைய பேர் என்னோட கிளையன்ட்டுமே இந்த மாரி பண்ணியிருக்காங்க சார். ஹர்ட் பண்ணாம டீஸ் பண்ணுங்க. டீஸ் பண்ணி ஓகே அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ பிரேக் பண்ணுங்க. ஓகே நம்மளும் பண்ணலாம். என்னம்மா பண்ணணும்னு அவங்க வாயில வர வரைக்கும் நீங்க பேசினீங்கன்னா, ஓகே பண்ணலான்ற போது நீங்க அதுக்கப்புறம் 2ண்ட் கிரேட், 3 கிரேட் கிளையன்ட்டா வச்சுங்க. வேறஸ் பி2பி, டி2சி டைரக்ட் டூ கஸ்டமர் அப்புறம் பி2பி 2 கிளையன்ட் தான் உங்களுக்கு வந்து மெயினா வந்து 1 கிரேட் கஸ்டமரும், 2ண்ட் கிரேட் கஸ்டமரும். அவங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு பிராண்ட் நேம் நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்ற பட்சத்துல, அவங்களுக்கு பிராண்ட் நேம் சரி ஒரு டி2சி எடுத்துக்கலாம். ஒரு சேல்ஸ் நடக்கிற இது. அவங்களோட வெப்சைட்ட கண்டுபிடிச்சிருங்க ஃபர்ஸ்ட்டு. வெப்சைட்ட கண்டுபிடிச்சுட்டு, நீங்க ஜஸ்ட் ChatGPTலயே கூட அவங்க வெப்சைட் நேம போட்டு, இந்த வெப்சைட்ட கிரால் பண்ணி பாரு. அதுல அவங்க ஓனர் நேமோ, ஓனர் டீட்டெயில்ஸோ எதுனா இருந்தா ஃபில்டர் அவுட் பண்ணி குடுன்னு சொல்லி கேளுங்க. நீங்க வெப்சைட்ட கூட உட்கார்ந்து டீட்டெயிலா ஸ்க்ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ChatGPTலயோ இல்ல Grokலயோ இல்ல போட்டீங்கன்னா, அது ஸ்க்ரால் பண்ணிட்டு டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு வந்து குடுக்கும். சப்போஸ் இருந்தா ஓனர் நேம் இருந்தாலாச்சுமே அது எடுத்துட்டு வந்து காமிக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு ஓனர் நேம் கிடைச்சிருச்சு. அந்த ஓனர் நேம தூக்கிட்டு போய் Googleல போடுங்க. ஓனர் நேம் போட்டுட்டு, தென் அந்த கம்பெனி நேம போடுங்க. இல்ல அந்த வெப்சைட் நேம போடுங்க. அப்படி போட்டீங்கன்னா, அந்த அவங்களோட சோசியல் ப்ரொஃபைல் காமிக்கும் உங்களுக்கு. சோசியல் ப்ரொஃபைல் உங்களுக்கு காமிக்கும். தென் சோசியல் ப்ரொஃபைல் காமிச்சுன்னா,
ஃபர்ஸ்ட்டு பாருங்க. அந்த சோசியல் ப்ரொஃபைல் வந்து ஜென்யூனா இருக்கா? அந்த ப்ரொஃபைல் பயோல கரெக்ட்டா இருக்கா? சம்டைம்ஸ் ஓல்ட் ஏஜ் பீப்பிள் பயோலாம் வச்சிருக்க மாட்டாங்களே, என்ன பண்றது? அட்லீஸ்ட் அவங்க ப்ரொஃபைல் ஸ்பாம் லிஸ்ட்லனா ஸ்பாம் செக்கர்ன்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த ப்ரொஃபைலயோ ஏன்னா ஒரு Facebookல வந்து தப்பான ப்ரொஃபைல்னா ரிப்போர்ட் அதிகமா உழுவும். ரிப்போர்ட் கிளிக் பண்ணிப்பாங்க. நானே எதனா ஃபேக்கான இருந்தா ரிப்போர்ட் கிளிக் பண்ணி விட்டுறணும். ஸ்பாம் செக்கர்ல போயிட்டு அந்த வெப்சைட்ட கிளிக் பண்ணீங்கன்னா, என்ன நடக்கும்னா, அந்த பர்ட்டிகுலர் பீப்பிள் வந்து ஸ்பாம் பண்றாங்க, இல்லீகலான விஷயத்த எதனா பண்ணாங்கன்னா, ஸ்பாம் செக்கர ஸ்கோர் ரேட்டிங் காமிக்கும். அதிலே ஓரளவுக்கு ஜென்யூனா இருக்கும். அந்த இடத்துல நீங்க அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி, அம் ஜஸ்ட் உங்களுக்கு பிட்ச் மெசேஜ் சூட் ஆகுதா? இல்ல அவங்க லோக்கல் பீப்பிளா? அவங்களுக்கு எப்படி பேசினா வரும்? வர வச்சுருங்க. அதுக்கு முன்னாடி அவங்க வெப்சைட்ட போய் டிராஃபிக் எவ்வளோ இருக்கு? ஆர்கானிக் லீட்ஸ் எவ்வளோ இருக்கு? ஆ அதுக்கப்புறம் ஆ சில Shopifyனா சேல்ஸ் எப்படி பார்க்கறதுன்னு சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாரி விஷயம் ஒரு டிராஃபிக் இவ்வளோ இருந்தா ஒரு சேல்ஸ் இவ்வளோ நடக்கும்ன்றது ஒரு ஒரு 1000 டிராஃபிக் நடந்தா, அதுல ஒரு 3% ஒரு 30 சேல்ஸோ அந்த மாரி தான் நடக்கும். அந்த மாரி ஒரு மார்க்கெட் ரேஷியோ 5% எடுத்துக்கங்க. சார் உங்களுக்கு நீங்க அது அந்த மாரி அவங்களோட விஷயத்த அனலைஸ் பண்ணீங்க. அவங்க வெப்சைட் விஷயம், அவங்களோட சோசியல் ப்ரொஃபைல் இந்த மாரி போஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்கள கமெண்ட்லாம் பாருங்க. அந்த கமெண்ட் ஜென்யூனிட்டி எப்படி இருக்கு? அப்புறம் ஜிஎம்பி ப்ரொஃபைல் ஜென்யூனிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு அதெல்லாம் நோட் பண்ணிட்டு, சார் இந்த மாரி அவங்க கிட்ட போய் ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுங்க. சார் என்ன பண்ணுங்க, ஒரு டாக்குமெண்ட் மாரி ரெடி பண்ணிக்கங்க. சார் உங்களோட ப்ரொஃபைல்லாம் பார்த்தேன். நீங்க உங்களோட பொட்டன்ஷியல் இவ்ளோ இருக்கு மார்க்கெட் கேபிட்டல். ஆனா உங்கள காம்படிட்டர் இவ்ளோ சேல்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க காம்படிட்டர் ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. இல்லன்னா வாய்ஸ் நோட் அனுப்பிடுங்க. இல்ல வீடியோலாம் அனுப்பாதீங்க. வாய்ஸ் நோட் அனுப்புங்க. வாய்ஸ் நோட்னா ஈகரா உட்கார்ந்து கேட்பாங்க. வந்து சார் உங்க காம்படிட்டரும் உங்கள மாரி தான் சேல்ஸ் பண்றாங்க. அவங்க மந்த்லி இவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து உங்களோட வெப்சைட் டிராஃபிக் இவ்வளோ தான் வருது. உங்களோட சேல்ஸும் இவ்வளோ தான் ஒரு ஆவரேஜா இன் அண்ட் அவுட்ன்னு சொல்லுவாங்க. சீலிங் லெவல்ன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள ஒரு ஒரு அவங்களோட வெப்சைட் டிராஃபிக் அதுக்கப்புறம் Shopifyனா பார்க்க முடியும். சேல்ஸ் எவ்வளோன்றத எக்ஸாக்ட்டாவே பார்க்க முடியும். அண்ட் தென் இதெல்லாம் வச்சு செம்ரஷ் இல்ல சிமிலர் வெப் இல்ல ஆட்பீட்ன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்லாம் போய் பார்த்தீங்கன்னா, உங்களோட சில டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு பேசலாம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தேன் சார். உங்களுது பொட்டன்ஷியல் இவ்வளோ இருக்கு. நீங்க ஆட் ஸ்பெண்டும் பண்ணியுமே இவ்வளோ தான் வருது சார். உங்களுக்கு வேணும்னா, அ ஒரு கால் மாரி நம்ம பேசலாம் சார். நான் உங்களுக்கு ஃபர்தரா இன்புட்ஸ் நெறைய குடுக்குறேன். அத வச்சு நீங்க ஆட்ஸ் இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிக்கலாம் சார். அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு வந்துருங்க. இந்த சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா, அவங்க சரி அவங்க என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு கால்க்கு வந்துருவாங்க. ஈவன் ஆட்ஸ் பண்ணிட்டே இருந்தாலுமே. ஆ ஆ இல்ல நம்ம கேட்டுட்டு அவங்க கிட்ட என்ன பண்ணலான்னு கேட்டுட்டு வந்து நம்ம ஆட் ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வருவாங்க. அந்த இடத்துல சேல்ஸ் கால் நீங்க பேசி கன்வெர்ட் பண்ணீங்க. ஒரு விஷயம் இந்த மாரி டி2சிக்கு இந்த மாரி பண்ணிடலாம். வேறஸ் பி2பிக்கு ரொம்ப ஸ்ட்ரெய்ட் டு ஃபார்வர்டா இருக்கும். நீங்க ரொம்ப அவங்க கிட்ட பேசணும் அப்படின்லாம் அவசியமே இல்ல. அவங்க ஆல்ரெடி ஒரு Facebookலயோ, இல்ல ஒரு Instagramலயோ, ஒரு ம் அ LinkedInலயோ போயிட்டு, அ ஃபர்ஸ்ட் LinkedIn வச்சுக்கங்க. LinkedInல அம் டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஃப்ரீலான்சர்ஸ்ன்னு போடுங்க. ஓகேங்களா? ஆ பூலியன் சர்ச்ன்னு சொல்லுவாங்க. 2 கொட்டேஷன்க்குள்ள போடணும். 2 கொட்டேஷன்க்குள்ள போட்டீங்கன்னா, பூலியன் சர்ச்ல போட்டீங்கன்னா, யார் யார் ஃப்ரீலான்சர்ஸா வொர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயம் அதுல காமிக்கும். ஆ ஃப்ரீலான்சர்ஸ பார்த்து நான் என்ன பண்றதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். வேறஸ் ஃப்ரீலான்சர்ஸ் கீழ அவங்க எந்த கம்பெனில வொர்க் பண்ணியிருக்காங்க, எந்த பிராண்டுக்கு வொர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி காமிக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த பிராண்ட் எல்லாம் ஃப்ரீலான்சர்ஸ் ஹையர் பண்றாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஃப்ரீலான்சர்ஸ் ஹையர் பண்றாங்கன்னு அர்த்தம். ஸோ டைரக்ட்டா அந்த கம்பெனி ப்ரொஃபைல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கங்க. நோட் பண்ணி வச்சுட்டு, அவங்க அந்த கம்பெனி சிஇஓ வந்து ஃபில்டர் அவுட் பண்ண முடியுமா? அப்படின்னு பாருங்க. அ டைரக்ட்டா அப்போ அந்த பூலியன் சர்ச் பண்ணீங்க. அந்த கம்பெனி நேம் கிடைச்சிருச்சு. டைரக்ட்டா அந்த சர்ச் பார்ல போயிட்டு அந்த கம்பெனி நேம் போட்டுட்டு, இந்த சைட்ல வந்து ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபில்டர் ஆப்ஷன்ல போயிட்டு ஒரு ஜாப் லெவல்ன்னு இருக்கும். அதுல சிஇஓவோ இல்ல ஆப்பரேஷன் லெவல்லயோ இருக்காங்களான்னு பாருங்க. அப்போ டைரக்ட்டா அந்த ஃப்ரீலான்ஸர் ஹையர் பண்றவங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த இவங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா ஒரு பிரசன்டேஷன் ரெடி பண்ணிக்கங்க. வீடியோ பிரசன்டேஷன். ஓகேவா? அவங்களுக்கு வீடியோ பிரசன்டேஷன் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வொர்க் ஆகும். இல்ல அ இல்ல என்னால வீடியோ பிரசன்டேஷன்லாம் குடுக்க முடியாதுன்னா, முடிஞ்ச அளவுக்கு வி மெசேஜ் பிட்ச்ல எப்படி குடுக்கணும்னு பாருங்க.
வீடியோ ப்ரெசன்டேஷன் அனுப்பிட்டு தென் நீங்க ஒரு போர்ட்ஃபோலியோ அனுப்புற மாரி இருக்கும். அவங்க எய்தர் டிஜிட்டல் மார்க்கெட்டரா, இல்ல காப்பி ரைட்டரா, இல்ல ஒரு வெப்சைட் ப்ரெசன்டேஷனா அந்த மாரி பார்த்துட்டு, அதுக்கேத்த மாரி ஒரு வீடியோ கிராஃப்ட் பண்ணீங்க. வீடியோ கிராஃப்ட் பண்ணதுல ஃபர்ஸ்ட்டு அ இந்த மாரி நான் ஃப்ரீலான்ஸ் ஹையர் பண்ற பிளாட்ஃபார்ம்ல பார்த்தேன் சார். நான் நெறைய அ அது நான் உங்களுக்கு வீடியோ மெசேஜ் எப்படி அனுப்புறதுன்னு நான் ஒரு இங்கிலீஷ் வீடியோ அனுப்புறேன். எனக்கு அது ஃபுல்லா எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதுல இங்கிலீஷ்ல நெறையா இருக்கும். நீங்க அத பாருங்க. அந்த மாரி ஒரு வீடியோ கிராஃப்ட் பண்ணிட்டு, தென் ப்ரூஃப் ஆஃப் வொர்க் அனுப்பிச்சுருங்க. ப்ரூஃப் ஆஃப் வொர்க்லயே சில போர்ட்ஃபோலியோ சேர்த்து அனுப்பிச்சுருங்க. அனுப்பிச்சுட்டு ஒரு கேலன்லில லிங்க் குடுத்துருங்க. பி2பி மீட்டிங் புக் பண்றதுக்கு. அ மீட்டிங் புக் பண்றதுக்கு குடுத்துருங்க. இவ்வளோ விஷயம் பண்ணீங்கன்னா மட்டும் போதும். சான்சஸ் ஆஃப் கெட்டிங் கிளையன்ட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் பி2பில. அவங்க ஆல்ரெடி ஃப்ரீலான்சர்ஸ் கூட வொர்க் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் உங்ககிட்ட என்ன சொல்ல வராங்கன்றத மட்டும் அவங்களுக்கு தெரியும். உங்ககிட்ட பேசயாச்சும் வருவாங்க. அந்த மாரி வீடியோ கிராஃப்ட் பண்ணுங்க. வீடியோ கிராஃப்ட் பண்ண முடியலன்னா மெசேஜோ, வாய்ஸ் நோட்டோ கிராஃப்ட் பண்ணி அவங்களுக்கு டைரக்ட்டா அனுப்பிச்சுருங்க. வேறாஸ் ஓகே எனக்கு அந்த டைரக்ட் மெசேஜ் அனுப்ப முடியல LinkedInல என்ன பண்ணலான்னா, அ இது ஐ மீன் என்ன அந்த டூல் பேரு என்னன்னு இருங்க ஒரு நிமிஷம். அ லிங்க்டின் இமெயில் ஃபைண்டர்ன்னு ஃப்ராக் சிம்பல் போட்டு இருக்கும். அந்த அந்த மாரி ஒரு இமெயில் ஃபைண்டர வச்சு, அ அது இல்லன்னா ஆப்பிஃபை ஸ்டோர்ன்னு ஒரு நான் இந்த மெசேஜ் பாக்ஸ்ல போடுறேன் பாருங்க. ஆப்பிஃபை ஸ்டோர்ல போனீங்கன்னா, அ இந்த மாரி அ அ குரோம் எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து ஆப்ஸ் எல்லாம் இருக்கும். அதுல ரிவ்யூ பார்த்து நெறைய ஆப்ஸ் இருக்கும். இமெயிலுக்குன்னு தனியா ஆப்ஸ் இருக்கும். இமெயில் தனியா கண்டுபிடிக்கிறதுக்கு, லீடு ஸ்கிராப் பண்றதுக்கு, இந்த மாரி நெறைய ஆப்ஸ் இருக்கும். நான் மோஸ்ட்டா இன்ஸ்டன்ட் லீட் ஸ்கிராப்பரு, குரோமேனு, அதுக்கப்புறம் அப்போலோ அப்போலோ.io இந்த மாரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கங்களேன். அப்புறம் நான் சம் பெய்டு இது ஜூம் இன்ஃபோ அதுக்கப்புறம் சேல்ஸ் நேவிகேட்டர் நான் தனியா வச்சிருக்கேன். ஓகேங்களா? அது நீங்க பெய்ட் பண்ணி வாங்குற மாரி இருக்கும். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. உங்களுக்கு உங்களுக்கு ஒன்ஸ் நீங்க ஒரு 1 லேக் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா, அப்புறம் பெய்ட் பண்ணி வாங்கிக்கங்க. வேறஸ் பி2பி கிளையன்ட்க்கு இந்த மாரி இன்ஸ்டன்ட்டா ஒரு அனுப்பி வச்சுட்டு கடைசியில வந்து ஒரு கேலண்டர் லிங்க்கோ, இல்ல கூகுள் இது மீட்டிங் புக் பண்ற லிங்க்கோ அனுப்பிச்சிடுங்க. உங்களோட அவைலபிலிட்டி நீங்களே அதுல என்டர் பண்ணி அனுப்பிச்சுருங்க. ஒன்ஸ் அவங்க புக் பண்ணிட்டாங்கன்னா ஓகே. ஒன்ஸ் புக் பண்ணி வந்துட்டாங்கனாவே, அவங்க கிட்ட நீங்க பிரசன்டேஷனோ ஏதோ வச்சு பேசிறலாம். ஒன்ஸ் அவங்க கன்வின்ஸ் ஆயிட்டாங்கனாவே. இது வந்து பி2பி கிளையண்ட்ஸ் தே ஆர் ஹை பொட்டன்ஷியல் கிளையண்ட்ஸ். அவங்க வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்றதுக்கும் ரெடி. அவங்க ஆல்ரெடி எக்கச்சக்கமா ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது அவங்க ஒன்ஸ் கேலரி லிங்க் புக் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க கம்பெனி நேம், அவங்க கம்பெனி டீட்டெயில்ஸ், அவங்களோட ஆட், குரோத், டிராஃபிக் அந்த மாரி எல்லாத்தையும் நோட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் மாரி ரெடி பண்ணி வச்சுட்டு, அப்போ பிரசன்டேஷன் போனீங்கன்னா, சேல்ஸ் டிஸ்கவரி காலே தேவையில்ல. நீங்க டைரக்ட்டா சேல்ஸ் கால்லயே முடிச்சிடலாம். இவ்வளோ விஷயம் பண்ணலாம். வேறாஸ் இந்த மாரி ஸ்பா, பியூட்டிஷியன் இதுக்கெல்லாம் என்ன பண்றது? அவங்களும் டிடியூசி கேட்டகரில தான் வருவாங்க. ஆ அவங்களும் டிடியூசி கேட்டகரில தான் வருவாங்க. அவங்களது ஹையரிங் போஸ்ட் ஏதாச்சும் லிங்க்டின்ல இருக்கான்னு பாருங்க. இப்போ கேர்ல்ஸ்னாலுமே நெறைய பேர் ஹையரிங் போஸ்ட் வச்சிருப்பாங்க. அதுலயுமே அ இது காலம் இது என்னதுன்னா, கமா இது பூலியன் சர்ச் வச்சு சர்ச் பண்ணுங்க. அ சேல் ஹையரிங் சலூன் அப்படின்னு அ போட்டுட்டு அந்த பூலியன் சர்ச் வச்சு சர்ச் பண்ணுங்க. டைரக்ட்டா அதுக்கப்புறம் போஸ்ட்டோ இல்ல ஜாப்லயோ கிளிக் பண்ணி பாருங்க. போஸ்ட்ல அந்த போஸ்ட்ட ஃபில்டர் அவுட் பண்ணுங்க. ரீசென்ட் போஸ்ட்ட ஃபில்டர் அவுட் பண்ணுங்க. ரீசென்ட்டா ஒரு 10 டேக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இந்த போஸ்ட்லாம் போட்டுருக்காங்கன்னு பார்த்துட்டு, அவங்களுக்கு கனெக்ஷன் பண்ண முடியுமான்னு பாருங்க. இல்ல அவங்க வெப்சைட் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. வேறஸ் இந்த மாரி ஒரு டி2சி பிராண்ட் அ எப்படின்னா, ஒரு சே சேல்ஸ் கோச்சோ, இல்ல ஒரு ஸ்பாவோ, இல்ல டாக்டரோ அந்த மாரி அவங்களோட ஹையரிங் போஸ்ட் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. ஏன்னா, அவங்க ஹை இன்டென்ட் தே ஆர் ஹையர் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அந்த இடத்துல நீங்க போயிட்டு நான் ஃப்ரீலான்சர்ஸ் அந்த போஸ்ட்லாம் பார்த்துட்டீங்க, அந்த நம்பரோ ஏதோ இது பண்ணிட்டீங்கன்னா, அந்த இடத்துல நீங்க ஃப்ரீலான்சர்ஸ்லாம் சொல்லாதீங்க. நீங்க ஜஸ்ட் உங்க போர்ட்ஃபோலியோ அனுப்பிச்சுட்டு, அ அ இதுக்காக வெயிட் பண்ணுங்க. ஹையர் பண்றதுக்காக வெயிட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாரி அந்த லெவலுக்கு வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்ற பட்சத்துல, நீங்க அந்த இடத்துல போயிட்டு, நீங்க அதுக்கப்புறம் சொல்லுங்க, நான் இந்த மாரி வந்தேன்.
உங்களோட ப்ரொஃபைல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள D2C லெவல்ல செகண்ட் லெவல்ல வச்சுப்பாங்க. D2Cல செகண்ட் லெவலா வச்சுப்பாங்க. ஏன் D2Cல இவங்கள செகண்ட் லெவலா வைக்க சொல்றேன்னா, அந்த லெவல்ல வந்து அவங்க வந்து ஹையர் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களான்றது ஒரு டவுட் அவங்க கிட்ட. ஓகேங்களா? நீங்க ஜஸ்ட் அவங்களுக்கு ஜாப் ரிக்வயர்மென்ட் போஸ்ட் தான் அனுப்புறீங்க. இல்ல ஏதாச்சும் ஒரு ப்ரொஃபைல தான் அனுப்புறீங்க. அவங்க ஹையரிங் வந்து கம்மியா இருக்கும். அவங்கள D2Cலயே செகண்ட் லெவலா வச்சுட்டு, அவங்க வருவாங்க, வரமாட்டாங்க. 50-50யா தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கங்க அவங்கள. ஸோ இந்த மாரி செக்ரிகேட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, அவங்க வந்தாங்கன்னா பேசிக்கலான்ட்டு சொல்லி வச்சுங்க. ஃபுல் ஃபோக்கஸ்டா B2B ஒர்க் பண்ண பாருங்க. இப்போ எப்படின்னா, அந்த வெப்சைட்ல 20, 30, 60 ரூல்ஸ்ன்னு இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி ஆ 20% வந்து இந்த லோ கிளையன்ட்டா வச்சுக்கங்க. லோ கிளையன்ட் டேட்டா கிடைக்கிறது ஈஸி. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 25 கூட பண்ணலாம். அது மாரி பண்ணீங்க. 30% வந்து இந்த ஒரு பெரிய ஆளு, இந்த D2C அந்த மாரிலாம் வச்சுக்கங்க. 30-40% கூட நீங்க வச்சுக்கங்க. ஏன்னா உங்களுக்கு இப்ப D2C வந்து 40% வந்து வொர்க் ஆகும். 40% வச்சுங்க. 40% அவங்கள வச்சுக்கங்க. அவங்கள பிரிச்சு பிரிச்சு எப்படி வொர்க் பண்ணணும்னு சொல்றேன். 40% அவங்கள தனியா வச்சுக்கங்க. தென் B2Bய 40% கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்பா B2B எனக்கு இவ்வளவு நாலேஜே இல்ல. என்ன பண்றதுன்னா, நாலேட்ஜ் இல்லலாம் இல்ல. நீங்க B2Bல ஒரு நாளைக்கு 10 பேர்ல ஒருத்தராச்சும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு கிளையன்ட் க்ளோஸ் ஆனாலுமே நீங்க ஒரு ரூ. 40,000 பேசுனீங்கன்னா, ஓகே அந்த 20% ஓட காஸ்ட் வேல்யூ உங்களுக்கு வந்துரும். அதனால இப்போ ஒரு அ ஜஸ்ட் சும்மா சொல்றேன். ஒரு 30 மெம்பர்ஸ் வந்து அந்த 20%ல வரவங்க. ஓகேங்களா? அ தென் இன்னொரு 40% வந்து ஒரு 40 அவுட்ரீச் வந்து இன்னொரு அந்த D2Cயோ அதுக்கப்புறம் அந்த லோக்கல் கிளையண்ட்ஸோ ஒரு நிமிஷம் இரு. ஆ ஓகே சாரி. அந்த 40% வந்து அ அந்த டிடிசியோ, இந்த கோச்சஸோ இந்த மாரி விஷயம். கோச்சஸ் வந்து பிஎன்ஐ வெப்சைட்ல கூட நீங்க போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். பிஎன்ஐல சர்ச் பண்ணலாம். இல்ல Facebook குரூப்லயே சர்ச் பண்ணலாம். Facebook குரூப்ல நான் இப்ப லாஸ்ட்டா சொல்றேன் எப்படி லீட்ஸ் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. அந்த மாரி பிரிச்சுங்க. வேறஸ் B2B எப்படி சர்ச் பண்றது அப்படின்னா, நீங்க ஒரு 1 மந்த் ஃபுல்லாவே வந்து இந்தியன் கிளைண்ட்ஸ் மட்டும் டார்கெட் பண்ணுங்க. ஏன் இந்தியன் கிளைண்ட்ஸை மட்டும் டார்கெட் பண்ணனா, ஏன் அப்படி சொல்றேன்? என்னால கெப்பாசிட்டி இல்லையா அப்படின்னு நான் சொல்லல. உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து எப்படி ரிப்ளை வருது? அவங்க கிட்ட கனெக்ஷன் குடுத்து எத்தன நாள்ல இருந்து கனெக்ஷன் அக்செப்ட் பண்றாங்க? அப்புறம் அவங்க போஸ்ட்க்கு எப்படி ரிப்ளை வருது? இந்த மாரி விஷயத்தெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க ஒரு B2B மார்க்கெட்டரோட சைக்காலஜி ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. ஒண்ணு வந்து அவங்க கிட்ட கனெக்ஷன் இப்போ உங்ககிட்ட டைரக்ட்டா இமெயில் அனுப்ப முடியலன்னா, கனெக்ஷன் எத்தன நாள் பண்றாங்க? அப்படின்றத ஒரு விஷயம் நோட் பண்ணீங்க. 2வது விஷயம் அவங்க கிட்ட இருந்து ஒரு இமெயில் ரிப்ளை எப்படி வருதுன்னு பாருங்க. இமெயில் ரிப்ளே வந்து வருதா, வரலையா? இல்ல அந்த ரேஷியோ வச்சுங்க. வரலன்னா, இப்ப நான் ஒரு 10 பேருக்கு அனுப்புனேன்னா, அதுல ஒரு பேருக்கு வருதுன்னா 10% தான் ரிப்ளே ரேட் வருது. இல்ல வரவே இல்லன்னா வரல. அப்போ நீங்க திருப்பி இமெயில்ஸோ ஏதோ மாத்தி பாருங்க. மாத்தி பார்த்துமே வரலன்னா, அந்த அந்த பர்ட்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்கு ஒர்க் ஆகலன்னு அர்த்தம். தென் டைரக்ட் மெசேஜ்ன்னு இருக்குங்க இல்லையா? அ டைரக்ட் மெசேஜ் அனுப்பி அவங்களுக்கு வீடியோ வீடியோ ஃபார்மேட் ஒர்க் ஆகுதா? ஆடியோ ஃபார்மேட் ஒர்க் ஆகுதா? மெசேஜ் ஃபார்மேட் ஒர்க் ஆகுதா? அந்த மாரி பார்த்துட்டு, அந்த ரிப்ளை ரேட் வருது. இந்த மாரி மெசேஜ்லாம் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாரிலாம் ஃபில்டர் அவுட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு நாலேட்ஜ் கிடைச்சுரும் B2Bல அந்த 40%. அந்த 40% கிடைச்சுன்னா, நீங்க நெக்ஸ்ட் ஃபாரின் கிளையன்ட் வந்து இந்தியன் கிளையண்ட்ஸ விட ஃபாரின் கிளையண்ட்ஸ் வந்து ஓகே ரிப்ளை ரேட் வந்து ஈஸியா சொல்லிடுவாங்க. ஓகே பண்ணலாம். லெட்ஸ் பண்ணலாம். அவங்க நெகோசியேஷன் அவ்வளவா பண்ண மாட்டாங்க. நீங்க சொல்ற $1000ல மினிமம் $720 வந்துருவாங்களே தவிர, அதுக்கு மேல லோ பார்கெனர்ஸா இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்ஸ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எப்படி இப்போ கால்குலேட் பண்ணலாம்னு சொல்லி விஷயம் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் இப்படிதான் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் அவுட்ரீச் மெத்தட் எப்படின்னு சொல்லிடுறேன். அந்த 1K to 10K பொட்டன்ஷியல் கிளையண்ட்னு வச்சுக்கோங்க அவங்கள. ஓகேவா? 1K to 10K பொட்டன்ஷியல் கிளையண்ட்னு வச்சுங்க. அது வந்து நம்ம லோக்கல் கிளையண்ட். அது வந்து 20% தான் நீங்க அவங்க வந்து கன்வர்ஷன் ஆவாங்க. 20% தான் கன்வர்ஷன் ஆவாங்க. அவங்களுக்கு வந்து மினிமம் ஒன் ஹவர் ஒரு நாளைக்கு மேல ஒர்க் பண்ணாத அளவுக்கு உங்களோட ஷெட்யூலை மாத்திக்கங்க. இது ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள். 2வது பீப்புள் வந்து D2C கோச்சஸ்
கோச்சஸ், அதுக்கப்புறம் இந்த இ-காமர்ஸ் மார்க்கெட்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து பிட்ச் பண்ணும்போது ரொம்ப மெனக்கெட்டு பிட்ச் பண்ணணும் நீங்க. அவங்க ஈஸியா கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. அவங்க பிட்ச் பண்ணும்போதே அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்குங்க அவங்களுக்கு. ஏன்னா அவங்கள கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு அளவுக்கு நாலேஜபிளான பீப்புள். அதுவும் இல்லாம அவங்க சில பேர் ஹெட் வெயிட்டாவே இருப்பாங்க. எனக்கு தான் எல்லாமே தெரியும் அந்த மாதிரி. அவங்க கிட்ட ஒர்க் நிறைய போடுறோம். கன்வின்ஸ் இல்ல, உங்களோட கெப்பாசிட்டி சொல்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கஷ்டமான வேலை தான். ஆனா அதுல வந்து நிறைய பேர் இருக்காங்க. 40% பீப்புள் அதுல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 40% பீப்புள். அவங்களுக்கு வந்து டெய்லியும் கிளைண்ட் எடுத்துட்டீங்கன்னா கூட டெய்லி 3 ஹவர்ஸ்க்கு மேல அவங்களுக்கு ஒர்க் பண்ணாத அளவுக்கு உங்களோட ஷெட்யூலை மாத்திக்கங்க. 3 ஹவர்ஸ்க்கு மேல ஒர்க் பண்ணாத அளவுக்கு மாத்திக்கங்க. இவங்கள வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ல நீங்க தேடணும். தேடுறதே கஷ்டம். தேடுறது கஷ்டம். அப்படி கிடைச்சாலுமே அவங்க கிட்ட கன்வின்ஸ் பண்ணி பேசுறது கஷ்டம். இவங்கள 40% வச்சுக்கோங்க. தென் இன்னொரு பர்சன்டேஜ் பீப்புள் வந்து 40% B2Bன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து ஈஸியா ஃப்ரீலான்சர்ஸ், ஹையரிங் போஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் ஜாப் பிளாட்ஃபார்ம்ல கூட தேடலாம் அவங்கள. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்போ மார்க்கெட்டிங்லாம் நடக்கும். எக்ஸ்போ லிஸ்டிங் பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கும். அந்த பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் போனீங்கன்னா அவங்க வந்து கம்பெனி ப்ரொஃபைலவே காமிச்சிருப்பாங்க. பிஎன்ஐ வெப்சைட்ல போனாலுமே கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னும் இந்த மாதிரி சோஷியல் குரூப்ல எல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து இல்ல B2B கோச்சஸ் கிட்ட போய் பாருங்க. B2B கோச் நான் யாருக்கோ சொன்னேன். அவங்க ஆமா, இப்போ ஃபேஸ்புக்ல வந்து பெரிய பெரிய B2B கோச் இருப்பாங்க. இல்ல லிங்க்டின்ல B2B கோச்சஸ்லாம் இருப்பாங்க. B2B கோச் யாருக்கு தேவைன்னா B2B பிசினஸ் பண்றவங்களுக்கு தேவை. ஸோ அந்த மாதிரி குரூப்ல இருந்து இன்ஸ்டன்ட் லீட் ஸ்கிராப்பர்னு உங்க ஃபேக் ஐடி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்களோட ஃபேக் ஐடியில அதுல வச்சு லீடை ஸ்கிராப் பண்ணுங்க. ஸ்கிராப் பண்ணீங்கன்னா ஒரு 1000 சாரி அந்த மாதிரி இருங்க, நான் நோட் பண்ணிடுறேன். B2B கோச் குரூப்பு ஃபேஸ்புக்லயும் இருக்கு. அந்த மாதிரி அது ஜென்யூனிட்டியான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும் உங்களுக்கு. ரெண்டாவது வந்து லிங்க்டின் குரூப் இருக்கு. ஓகேங்களா? குரூப் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு B2B கிளைண்ட் வேணுமா, உங்களுக்கு எந்த நீஷ் வேணும்ன்றத ஃபர்ஸ்ட் பாத்துக்குங்க. இல்ல நான் எல்லா குரூப்புமே ஜாயின் பண்றேன்னா ஒரு ஃபேக் ஐடிக்குள்ள ஜாயின் பண்ணீங்க. எல்லா குரூப்புமே ஜாயின் பண்றேன்னா வேறஸ் அது உண்மையான்ற பட்சத்துல ஃபில்டர் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்க மெயின் ஐடி வச்சு ஜாயின் பண்ணீங்க. அது வரைக்குமே உங்க ஃபேக் ஐடியில வச்சு அந்த குரூப்ல இருங்க. அந்த B2B கோச் ப்ரொவைட் பண்றவங்க வந்து மேக்ஸிமம் ரிசல்ட்ஸ் ஆஃப் கிளைண்ட் வந்து B2Bல பிசினஸ்ல இருக்கவங்க தான் அந்த B2B கோச்சஸ் கிட்ட இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி B2B கோச் லீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கோல்ட் மைன் மாதிரி அர்த்தம். அவங்க லீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு ஒரு எக்ஸல் ஷீட்லயோ எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓகே. அதே மாதிரி D2C இ-காமர்ஸ் அந்த மாதிரி உள்ள இருக்கவங்க யாருன்னு பாருங்க. அப்புறம் கேரி வேணும் ஒருத்தர் மார்க்கெட்டிங் பண்றாருல, அவர் இந்தியா வேர்ல்டுலயே கொஞ்சம் பெரிய ஆளுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஸ்கிராப் பண்ணீங்கன்னா ஆண்டர்பிரனர்ஸ் பெரிய பெரிய ஆளெல்லாம் கிடைப்பாங்க. ஸோ அது மாதிரி ஸ்கிராப் பண்ணி மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிறவங்கள ஃபர்ஸ்ட் விட்டுருங்க. ஏன்னா அவங்க வந்து மேக்ஸிமம் உங்களால அவங்க அப்ரோச் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் லெவல்ல கொடுத்துட்டு செகண்ட் லெவல்ல இருக்கிறவங்கள ஸ்கிராப் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு 100 டேட்டா எடுத்து டெஸ்ட் பண்ணுங்க. அந்த இன்ஸ்டன்ஸ் லீட் ஸ்கிராப்பர்ல 100 வரைக்கும் ஃபில்டர் அவுட் பண்ண முடியும். 100 எடுத்து பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஒரு 1000 ஸ்கிராப் பண்ணிட்டீங்கன்னா 1000 வச்சு என்ன பண்றதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால 100 எடுத்து B2Bனா பர்சனலைஸ்டா மெசேஜ் அனுப்புங்க. எல்லாருக்கும் ஒரே மெசேஜ் அனுப்பாம பர்சனலைஸ்டா அனுப்பிட்டீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து மேக்ஸிமம் ரிப்ளை ரேட் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மா வந்துடும். நீங்க அவங்கள ஒரி பண்ணிக்காதீங்க. வேற ஒர்க் பண்றது வந்து இவங்களுக்கு தான். இந்த ரிமைனிங் 60% தான் நீங்க எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம பிரிச்சிட்டோம். 4 பேருமே பிரிச்சிட்டோம். உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ 20 40 40 பிரிச்சிட்டீங்களா? அதுக்கு வந்து நீங்க ஒரு 100 லீட்ஸ் எடுத்தீங்கன்னா அது 100 லீட்ஸ்ல வந்து உங்களுக்கு லோக்கல் கிளைண்ட்ஸ் 40 கிளைண்ட்ஸ் கிடைச்சிருவாங்க. நீங்க 40 கிளைண்ட்ஸ்மே அவுட்ரீச் பண்ணிடுங்க. வேற எப்படி அவுட்ரீச் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்ல வந்து ஃபர்ஸ்ட் அவுட்ரீச் பண்ணிடுங்க. ஒரு 1/4 மணி நேரம் கேப் விட்டு அவுட்ரீச் பண்ணிடுங்க. 40 அவுட்ரீச்சுமே பண்ணிடுங்க. அதுல மேக்ஸிமம் சொல்லுமா என்ன சொல்லுங்கன்னு ஃபர்ஸ்ட் மெசேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் பிச் கொண்டு போறது உங்களுக்கு ஈஸி.
ஓகேங்களா? அந்த 40% அந்த 20% வந்து வந்துரும். ஆனா ரிப்ளை ரேட்டோ இல்ல ச பேஸ் அவங்க ஓகே சொல்றது ரொம்ப கஷ்டமாயிடும். T2Cக்கு வந்து ஒர்க் அதிகமா போடணும். ஒன்ஸ் அந்த கிளையண்ட்ட பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில்டர் அவுட் பண்ணணும் நீங்க. லோக்கல் கிளையன்ட்ட நீங்க டைரக்ட்டாவே சாட் பண்ணிடுங்க. ஒண்ணு அவங்க சேல்ஸ் பெர்சன் எடுக்குறாங்களா, இல்ல ஓனர் எடுக்குறாங்களான்னு 2 விஷயத்த மட்டும் ஃபில்டர் பண்ணி டைரக்ட்டா பேசிருங்க. 2வது இந்த D2Cயோ, காமர்ஸோன்னா அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் இது பண்ணிடுங்க. ஜஸ்ட் கேன்வால ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? டெம்ப்ளேட் ரெடி பண்ணி வச்சுங்க. ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் மாரி ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுங்க. இந்த பேஜ்க்கு இந்த டேட்டா வரணும். இந்த பேஜ்க்கு இந்த டேட்டா வரணும். இந்த பேஜ்க்கு இந்த டேட்டா வரணும்ன்றத வேர்ட் டாக்குமெண்ட்ல ரெடி பண்ணி வச்சுங்க. கேன்வா உள்ள போனீங்கன்னா, ப்ரொபோசல்ன்னு டைப் பண்ணுங்க. ப்ரொபோசலுக்கு வந்து டெம்ப்ளேட் வரும். அவங்க பிராண்ட் கலருக்கு எந்த டெம்ப்ளேட் வருதுன்னு பார்த்து எடுத்துட்டு, அவங்க பிராண்ட் லோகோ எடுத்து போட்டு, நீங்க டாக்குமெண்ட்ல எடுத்து வச்சிருக்கீங்க பாத்தியா, அந்த வேல்யூ எடுத்து போட்டு, போட்டு, போட்டு அந்த மாரி சேஞ்சஸ் பண்ணி அவங்களுக்கு ப்ரொபோசல் ஒண்ணு ரெடி பண்ணி வச்சுங்க. ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் எல்லாருக்குமே சேமா தான் இருக்கும். ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் ரெடி பண்ணி வச்சுருங்க. அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணீங்கல்ல, அத வாய்ஸ் நோட்டா போட முடியுமான்னு பாருங்க அவங்களுக்கு. வாய்ஸ் நோட்டா போடுங்க. போட்டுட்டு அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு பாருங்க. இல்ல ஓனர்ஸா இருந்தா வாய்ஸ் நோட் போட்டுருங்க. இல்ல வொர்க்கர்ஸா இருந்தா இந்த மாரி உங்களோட வெப்சைட்ல இந்த மாரி ப்ராப்ளம் இருந்துச்சு நான் பார்த்தேன். நானும் இந்த மாரி பர்ட்டிகுலரா இந்த மாரி இண்டஸ்ட்ரியில நானும் இந்த மாரி சேல்ஸ்ல தான் இருக்கேன். நான் உங்க ஓனர்ட்ட பேசலாமா? பேசினா நானும் இந்த மாரி இன்புட்லாம் குடுக்குறேன். நீங்க அந்த பிசினஸ்ல இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நீங்க அந்த பிசினஸ்ல இருக்கீங்கன்னு சொல்லுங்க. அ அந்த மாரி சப்போஸ் அவங்க கிளையன்ட் வந்து என்னம்மா பிசினஸ் பண்ணியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னா, சப்போஸ் நம்ப அ கோச்சஸ்னா அருண் பிசினஸ் சொல்லிடுங்க. இந்த மாரி HPC கிளையன்ட்க்கு நாங்க வொர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிடுங்க. இல்ல காமர்ஸ்னா இப்ப என்கிட்ட ஒரு காமர்ஸ் இருக்கு. அந்த மாரி சொல்லிக்குங்க. அ ஆர் ஃபாரின் கிளையண்ட்னா சொல்லுங்க. தைரியமா சொல்லுங்க. என்னோட கிளையண்ட்டே நான் ரெஃபர் பண்றேன். ஓகேங்களா? ஃபாரின் கிளையண்ட்னா இந்த மாரி நான் ஒரு ஃபாரின் கிளையன்ட்க்கு வொர்க் பண்ணியிருக்கேன். ஜெர்மன் கிளையன்ட்க்கு. அவங்கள அந்த மாரி கிளையன்ட்க்கு வொர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுங்க. ஸோ அந்த மாரி கிளையன்ட்க்கு வொர்க் பண்ணியிருக்கேன். இல்ல அந்த மாரி பிசினஸ் நேச்சர் நானும் அவங்களும் சேர்ந்து தான் வொர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிக்குங்க. சொல்லிட்டு, ஆ சொல்லிட்டு அந்த அந்த லெவல்ல அவங்க வந்துருவாங்களா? வந்துட்டோனே அவங்களுக்கு வந்து அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு, அவங்க ஆட்ல எதுனா ப்ராப்ளமா இருக்கா? ஆட்ல பெர்ஃபார்மன்ஸ் எதுனா போடல. இல்ல காமர்ஸ்ல சேல்ஸ் ஏதாச்சும் போலையா? இந்த மாரி விஷயத்தெல்லாம் நோட் பண்ணிட்டு வாய்ஸ் நோட்டா போட்டுருங்க அவங்களுக்கு. இந்த மாரி காமர்ஸ்ல உங்களுக்கு சேல்ஸ் போல. இல்ல உங்களோட நீங்க இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ தான் லீட்ஸோ, ஆர்கானிக்கா இவ்வளோ தான் வருது. உங்களுக்கு ஒரு ஒரு 5 மினிட்ஸ் டைம் இருந்தா ஒரு கால்க்கு சொல்லுங்க சார். நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது எப்படி பெட்டரா கொண்டு போலாம் அப்படின்றத சொல்லி போட்டுருங்க. போட்டுட்டீங்கன்னா, ஜஸ்ட் லைக் தட் அவங்க மேக்ஸிமம் அதிலேயே வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சிரும். ஒரு 50% வந்து ஓகே தான் சொல்லுவாங்க. வாங்க என்ன கால் வாங்க, என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த நேரத்துல நீங்க காலுக்கு போயிடுங்க. காலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பேசி க்ளோஸ் பண்றது உங்க கையில. அவங்களுக்கு வந்து வொர்க் அதிகமா போடணும். ஃப்ரீயா வொர்க் அவுட் நெறைய பண்ணணும். வேறஸ் B2B கிளையன்ட்டுக்கு வந்து நீங்க ஜஸ்ட் லைக் தட் அவங்ககிட்ட கனெக்ஷன் குடுத்தோ, இல்ல டைரக்ட் மெசேஜோ குடுத்தோ, அவங்களுக்கு வீடியோ ஃபார்மேட்ல அனுப்புங்க. இல்ல ஹையரிங் போஸ்ட், ஃப்ரீலான்சர் போஸ்ட் உங்களோட நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க அத பத்தி தான் சொல்லணும் அந்த வீடியோல. நீங்க எந்த மாரி பொட்டன்ஷியலான ஆளு, நான் இந்த பொசிஷனுக்கு வொர்த்தான ஆளு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு B2Bக்கு அனுப்பணும். அனுப்புனீங்கன்னா அவங்க வந்து அ கால் புக் பண்ணாங்கன்னா மேக்ஸிமம் ஓகே ஆயிடுவாங்க. கால் புக் பண்ணாலே மேக்ஸிமம் ஓகே ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட்டோ அதுக்கோ ஃபர்தரா இது பண்ணலாம். இப்படிதான் பிரிச்சு இது பண்ணணும். இப்போ எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ல போய் தேடலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் வரும். அந்த மாரி ஒரு கொஸ்டின்ஸ் வரும்போது, ஃபர்ஸ்ட்டு அந்த 20% பீப்பிள எங்க தேடுறதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, GMBலே தேடுங்க. அ GMBல தேடுங்க. க்ளேலே எடுங்க. க்ளேல எடுத்தாலுமே ஃபில்டர் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த 20% 1 டூ 10K வொர்த்தான பீப்பிள். 2வது பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிள் எங்க எடுக்கணும்? D2C அதுக்கப்புறம் கோச்சஸ் அதுக்கப்புறம் இன்னும் நெறைய பேர் இந்த கேட்டகரில வருவாங்க. இந்த ஆன்லைன் ப்ரோகிராம் பண்றவங்க, யோகா சென்டரு, இந்த மேனுஃபேக்சரிங்லாம் B2Bலயே வைங்க. ஆனா அவங்க D2Cல தான் வருவாங்க. ஆனா B2Bலயே வைங்க. அவங்கள வந்து ஓனர்ஸ தேடுற வரைக்கும் கஷ்டம். அவங்கள வந்து எங்க தேடலான்னா, அ ஒவ்வொரு பர்ட்டிகுலரான ஏரியாக்கு வந்து இப்போ ஒரு நீஷ் எடுக்குறீங்கன்னா, இப்போ கோயம்புத்தூர்ல வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா நெறைய அதிகமா இருக்கா. அந்த இடத்துல வந்து GMPலயே வச்சு கம்பெனி நேம் எல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்து அந்த ஏரியாக்குள்ள வாங்குறீங்கன்னா, அந்த மாரி எடுத்து ஃபர்ஸ்ட் நேம் எடுத்து வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் இந்த மாரி கோச்சஸ் எதுன்னா, Facebook குரூப்ல லோக்கல் குரூப் இருக்கும் உங்களோடது. லோக்கல் குரூப்னா, இந்த ட்ரேடர்ஸ் குரூப்னு இருக்கும். ஆம்பூர் ட்ரேடர்ஸ் அப்படின்னு எங்க 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 ஊர்ல ஒரு குரூப் இருக்கும். அப்புறம் ஆம்பூர் வணிகர்கள் குரூப்னு அந்த மாரி ஒண்ணு இருக்கும்.
அந்த மாதிரி பீப்புள்லாம் வந்து அந்த மாதிரி பீப்புள்லாம் அந்த குரூப்ல இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேக் ஐடியில் உள்ள வச்சு அந்த குரூப் ஜென்யூனான்னு போய் ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. எப்படி ஜென்யூனான இல்லை உள்ள போகாத முன்னாடி எப்படி பார்க்கறதுன்னா, உங்க லோக்கல் குரூப்ல வந்து எதுல அதிகமா பேர் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு பாருங்க. ஒரு 20Kல இருக்கிற குரூப்லயே அந்த குரூப்ல தான் அதிகமான பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. அந்த குரூப்ல வந்து ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. டெய்லி 10 போஸ்ட் அந்த மாதிரிலாம் போஸ்ட் பண்றாங்களா அப்படின்னு பாருங்க. அந்த போஸ்ட்லாம் பண்றாங்களான்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குரூப்ல ஜாயின் பண்ணி ஃபேக் ஐடியில போயிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க குரூப் ஜென்யூனா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கான்டாக்ட் பீப்புள்ல கிளிக் பண்ணி பாருங்க. பீப்புள்ல பாருங்க எப்படி ஃபேக்கான பீப்புள் இருக்காங்களா இல்லை நிறைய பிசினஸ் பீப்புள் இருக்காங்களான்னு பார்த்துட்டு அந்த மாதிரி குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அதுலயும் இருப்பாங்க இந்த மாதிரி. இது எல்லாமே நீங்க சண்டே டைம்ல பண்ணணும். ஓகேங்களா? மற்ற டைம்ல எல்லாம் அவுட்ரீச் பண்ணணும். சண்டே டைம்ல உட்காந்து 6 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி லீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். கனெக்ஷன் கொடுக்கறதெல்லாம் மறுநாள் கூட கொடுத்துருங்க. சண்டே டைம்ல ஒரு 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி கேப் விட்டு இந்த மாதிரி லீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறீங்க. ஃபேஸ்புக் குரூப்பு, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் ஈவெண்ட் நடக்கிறது அந்த மாதிரி இடத்துல போய் சர்ச் பண்றீங்க. தென் அதுக்கப்புறம் இது என்னது ஜஸ்ட் டயல்னு ஒரு வெப்சைட் இருக்கு தெரியுங்களா? ஜஸ்ட் டயல் அந்த மாதிரி வெப்சைட்ல போய் சர்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் குளோபல் லிங்கர்னு ஒரு வெப்சைட் இருக்கும். குளோபல் லிங்கர் குளோபலான மார்க்கெட் பண்றவங்கள வந்து அதுல லிங்க் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்க போய் அவங்களையும் சர்ச் பண்ணலாம். அவங்க எல்லாமே ஒரு பெரிய ஆளுங்க தான். அவங்களும் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரெடியா தான் இருப்பாங்க. வேற நீங்க நீஷை பொறுத்து பிளாட்ஃபார்ம் மாத்தணும். அந்த சப்போஸ் நீங்க இன்னைக்கு ஒரு 5 நீஷ் எடுக்கிறீங்கன்னா அந்த 5 நீஷை குரூப்ல போடுங்க. அந்த பீப்புளை எங்க தேடணும்னு சொல்றேன். ஏன்னா இந்த 40% பீப்புள தான் நிறைய பேர் உள்ள இருப்பாங்க. அவங்க நிறைய பேர்ல வந்து மெனக்கெட்டு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உள்ள இருப்பாங்க. அது ஜஸ்ட் டயல்ல பார்த்தாலுமே ஃபில்டர் அவுட் எப்படி பண்றதுன்னா, அவங்களோட ஓனர் பேர் வெப்சைட்ல கிடைக்குதான்னு பாருங்க. அவங்க கம்பெனி நேம் கிடைக்குதான்னு பாருங்க. ஆர் அவங்க ஜிஎஸ்டி நம்பர் கிடைக்குதான்னு பாருங்க. அந்த ஜிஎஸ்டி நம்பரை அவங்க போர்ட்டல்லே அந்த ஜிஎஸ்டி செக்கர் போர்ட்டல்ல போட்டீங்கன்னா அவங்களோட ஒரிஜினல் கம்பெனி நேமே கிடைச்சிரும். அந்த கம்பெனி நேம் எல்லாத்தையும் வச்சு சர்ச் பண்ணீங்கன்னா அவங்க ப்ரொஃபைல் ஈஸியாக கிடைச்சிரும். இந்த மாதிரி ஃபில்டர் அவுட் பண்ணி சண்டே டைம்ல எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து ஒரு வேலிடான ஒரு 40 கான்டாக்ட் கிடைச்சாலுமே போதும். அந்த 40 கான்டாக்ட் ஃபில்டர் அதுல 40 கான்டாக்டுமே உங்களால அவுட்ரீச் பண்ண முடியாது. அந்த 40 கான்டாக்ட் அவுட்ரீச் பண்ணா மினிமம் எப்படி இருந்தாலும் ஒரு 5 பேராச்சும் உங்க காலுக்காச்சும் வருவாங்க. அந்த 5 பேர்ல 2 பேர் நீங்க அந்த வாரத்துல க்ளோஸ் பண்ணாலுமே ஓகே. வேற இப்படிதான் ஃபேஸ்புக் குரூப்பு, குளோபல் லிங்கரு, ஜஸ்ட் டயலு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இந்த கூகுள்ல எப்படி லீட்ஸ் எடுக்கிறதுன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கே தெரியும். ஓகேங்களா? அப்புறம் ஸ்பெசிஃபிக்கா இன்னும் நிறைய பேர் இந்த பூலியன் சர்ச் எல்லாம் வச்சு எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு நிறையவே தெரியும். அந்த மாதிரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் எப்படி இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நீ இந்த மாதிரி பர்சன் வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கோ இல்லை எஸ்எம்எம்க்கோ கிளைண்ட் எடுக்கிறீங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைல போய் பாருங்க. இன்ஸ்டாகிராம்ல போய் ஹேஷ்டேக் வச்சு பாருங்க. ஹேஷ்டேக் வச்சு சர்ச் பண்ணி பாருங்க. ஹேஷ்டேக் வச்சு என்ன சர்ச் பண்றீங்கன்னா இப்போ கோச்சஸ்னா ஹேஷ்டேக் கோச்சஸ் அந்த என்ன கோச்சஸ் உங்களுக்கு வேணும் அந்த கோச்சஸ் பண்ணீங்கன்னா அந்த கோச்சஸ்லாம் உள்ள வருவாங்க. அந்த இடத்துல பீப்புள்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கோச்சஸ்ல இருக்கவங்கலாம் உங்களுக்கு கிடைச்சிருவாங்க. ஸோ கோச்சஸ்ல உள்ள போனீங்கன்னா அவங்களோட போஸ்ட், அவங்களோட இன்ஃபர்மேஷன், பிசினஸ் நேச்சர், அவங்களோட வெப்சைட் எல்லாமே கிடைச்சிடும். ஹேஷ்டேக்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே. ஹேஷ்டேக்ல சர்ச் பண்ணாலுமே ஃபுல்லா ஃபேக்கா இருக்காங்க. வேற என்ன பண்றது? ஓகே, இந்தியா மார்ட்லயும் சர்ச் பண்ணுங்க. அதுல வந்து நீங்க ரிக்வஸ்ட் அனுப்புனாவே உங்களுக்கே மெசேஜ் அனுப்புவாங்க. நீங்க அப்படி வச்சுமே கேட்கலாம் அவங்க கிட்ட. ஹேஷ்டேக் வச்சு இன்ஸ்டாகிராம் சர்ச் பண்ணீங்கன்னா ஃபுல்லா வருவாங்க. வருவாங்க. அதுல பீப்புளை சர்ச் பண்ணீங்க. போஸ்டையும் பாருங்க. ஏன்னா உங்க போஸ்ட் வந்து ரேண்டமா கிடைக்கும். பீப்புளை சர்ச் பண்ணீங்கன்னா அந்த அந்த கோச்சஸ் பண்ற பீப்புளாவே இருப்பாங்க. அவங்களோட ப்ரொஃபைல போய் பாருங்க உட்காந்து. ஃபேக் ஐடியில போய் பாருங்க உட்காந்து. ஃபேக் ஐடியில பார்த்து ஒரு ஒரு 100 பார்க்குறீங்கன்னா ஆனா கஷ்டமா தான் இருக்கும். நீங்க மேனுவலா ஃபைண்ட் பண்றது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா அது வந்து நீங்க பஞ்ச் ஆஃப் லீட்ஸ் ஸ்கிராப்பர்ல எடுத்தீங்கன்னா அதுலயுமே நீங்க திரும்ப போய் ஃபைண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்க லீட்ஸ் இன்ஸ்டன்ட் லீட்ல கூட எடுத்தாலும் ஓகே. இன்ஸ்டன்ட் லீட் ஸ்கிராப்பர் டூல அந்த ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு இன்ஸ்டன்ட் லீட் ஸ்கிராப்பர் லோட் பண்ணீங்கன்னா டைரக்டாவே மடமடான்ட்டு அது வந்து லீட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த இன்ஸ்டன்ட் லீட் ஸ்கிராப்பர்.
அதுக்கப்புறம் திரும்ப உட்காந்து நீங்க அது வந்து ஒவ்வொரு ப்ரொஃபைலா கிளிக் பண்ணி ஜெனினிட்டி பார்க்கணும், இந்த மாதிரி பார்க்கணும். ஓகேவா? அந்த மாதிரி அந்த 40 இந்த செகண்ட் லெவல்ல இருக்க 40% பீப்பிள ஃபில்டர் அவுட் பண்ணிருங்க. வேறஸ் ஃபர்ஸ்ட் லெவல் பி2பி பீப்பிள எப்படி ஃபில்டர் அவுட் பண்றது இன்ஸ்டாகிராம்லன்னா, ஒரு பெரிய ஆள எடுத்துக்கங்க. உங்க ஊர்ல பெரிய ஆளு. இப்ப கழுகை கூட எடுத்துக்கங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன். ஏன்னா கழுகு பொட்டன்ஷியல் நெறைய பேர் இருக்காங்க. அவங்க கீழ இருக்க பி2பி பெர்சன்ஸ்லாம் நெறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட இருக்க பிசினஸ் பீப்பிள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் நெறைய பேர் இருக்காங்க. வீடியோ எடிட்டிங் பெர்சன் உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் வேணும்னா இந்த யாருன்னா, இந்த மிடில் கிளாஸ் எடிட்டரு, அவங்க அப்புறம் இன்னும் நெறைய பேர்லாம் இருக்காங்க. வீடியோ எடிட்டர்னா அவங்களோட கான்டாக்ட்ல போயிட்டு பாருங்க. அவங்களோட ரீசன்ட் போஸ்ட்ல போய் பாருங்க. ஒரு 1000 கமெண்ட் வந்திருக்கும். அந்த 1000 கமெண்ட வந்து அ இன்ஸ்டன்ட் லீட் ஸ்கிராப்பர் வச்சு லோட் பண்ணுங்க. அந்த 1000 பேரோட ப்ரொஃபைலுமே அந்த இன்ஸ்டன்ட் லீட் ஸ்கிராப்பர்ல வந்துரும். அப்போ அதுல இருக்கிறவங்க எப்படி இருந்தாலுமே ஒரு 20 பேராச்சு அந்த சர்வீஸ் தேவைப்படுறவங்களா இருப்பாங்க. இல்ல அந்த 20 பேர் வந்து இன்ட்ரெஸ்டான பீப்பிளா இருப்பாங்க. அதுல அதுல எடுக்கிறது பீப்பிள்ல. ஸோ அந்த மாரி உங்களுக்கு மோர் இன்டென்டான ஹாட் லீட்ஸ் அது எல்லாமே. அந்த ஹாட் லீட்ஸ போய் சர்ச் பண்ணீங்கன்னா, ஆ அந்த அந்த பர்ட்டிகுலர் பீப்பிள் ஃபர்ஸ்ட்டு யாரு உண்மை ஜென்யூனான சர்வீஸ் குடுக்குறாங்க, யார் வெப்சைட் சர்வீஸ் ஜென்யூனா குடுக்குறாங்க, யார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜென்யூனா குடுக்குறாங்க அப்படின்னு விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு, அவங்களோட பீப்பிளோட ரீசன்ட் போஸ்ட்ல போயிட்டு கமெண்ட பாருங்க. அந்த கமெண்ட்ல வந்து நீங்க நம்ம ஊர் இன்ஃப்ளூயன்சர் பார்த்தீங்கன்னா, ஜோக்ஸ் தான் இருக்கும். வேற பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் ஃபாரின் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பி2பி கோச்சஸ்ல லைன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ப்ரொஃபைல்ல வந்து பீப்பிளே பி2பி பீப்பிளா இருப்பாங்க. அவங்கள ஈஸியா ஃபில்டர் பண்ணி எடுத்துங்க. அந்த இன்ஸ்டன்ட் லீட் ஸ்கிராப்பர்ல வச்சு. பண்ணும்போது ஃபேக் ஐடி வச்சு லீட் ஸ்கிராப் பண்ணுங்க. உங்களோட ஐடி வச்சு ஸ்கிராப் பண்ணீங்கன்னா, அக்கவுண்ட் பேன் ஆயிடும். அப்படி பண்ணீங்கன்னா, அ அந்த அந்த கமாண்ட்ல இருக்க பீப்பிள் வந்து அந்த கமாண்ட ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணி பாருங்க. ஜென்யூனா ரீட் வந்திருக்கா? இல்ல ஃபுல்லா ஸ்பாமி கமாண்டா வந்திருக்கான்னு. அந்த டவுட்ஸ் கேட்டிருக்காங்க, சர்வீஸ் வேணும் கேட்டிருக்காங்க. இந்த பட்சத்துல அவங்கள ஸ்கிராப் பண்ணீங்கன்னா, அதுல கண்டிப்பா 10 பேர் உங்களுக்கு உங்களோட வொர்க்கர்ஸா தான் இருப்பாங்க. ஸோ இதுல ஹேஷ்டேக் வச்சு சர்ச் பண்ணீங்கன்னா, இந்த செகண்ட் லெவல் 40 அந்த டி2சி கேட்டகரியில ஃபில்டர் அவுட் பண்ணிக்கங்க அவங்கள. ஏன்னா ஹேஷ்டேக்ல வந்து ரேண்டமான பீப்பிள் இருப்பாங்க. அவங்க வந்து லெஸ் வேல்யூ பீப்பிள். வேற கோச்சஸோ அந்த ஹை வேல்யூ பீப்பிள ஃபில்டர் அவுட் பண்ணீங்கன்னா, அவங்கள தூக்கி பி2பி கேட்டகரியில போட்டுங்க. ஹை வேல்யூ அந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்க 40%க்குள்ள மாத்திக்குங்க அவங்கள. மாத்திக்கிட்டு அவங்களும் அந்த மாதிரி ஏத்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணீங்க. அப்புறம் லிங்க்டின்ல பி2பி குரூப்ல ஜாயின் பண்றீங்க. இல்ல மார்க்கெட்டிங் குரூப்ல ஜாயின் பண்றீங்க. இல்ல பிஎன்ஐ குரூப் லிங்க்டின்லயே தனியா இருக்கும். சென்னை ஃப்ரீலான்சர்ஸ் குரூப் இருக்கும். அதுல போஸ்டர்ஸ்லாம் இருக்கும். ஹையரிங் போஸ்டர்ஸ்லாம். அது எல்லாமே தூக்கி நீங்க இந்த செகண்ட் கேட்டகரியிலேயே வச்சுக்கோங்க. இல்ல பி2பி குரூப்ல ஃபில்டர் அவுட் பண்ணீங்கன்னா, அதை பி2பிலேயே மாத்தி வச்சுக்கங்க. இந்த மாதிரி தனித்தனியா மாத்தி வச்சு லீட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, அந்த சண்டேஸ்ல ஒரு 6 ஹவர்ஸ்க்குள்ளேயே அந்த லீட்ஸ் எல்லாம் தனித்தனியா எடுத்து வச்சிருவீங்க. தனித்தனியா எடுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் பீப்புளுக்கு நீங்க ஒர்க் பண்ண தேவையில்ல. அவங்கள மண்டேல இருந்து நீங்க அவுட்ரீச் பண்றதுக்கு தனியா எடுத்து வச்சுங்க. ஒரு எக்ஸல் ஷீட்ல எடுத்து வச்சுங்க தனியா. வேற செகண்ட் பீப்புள் வந்து ஒரு ஒரு மதியம் 2 மணிக்கு மேல அவங்கள உட்காந்து ஃபில்டர் அவுட் பண்ணி பார்க்கணுங்க. நிறைய லீட்ஸ் ஒரு 50 பீப்புள் வந்து உங்களுக்கு ஃபில்டர் அவுட் கிடைச்சிட்டாங்கன்னா அந்த 50 லீட்ஸ் 50ல 100 கிடைச்சிட்டாங்கன்னா நீங்க அந்த வாரத்துக்கு அவங்கள வச்சுக்கங்க. அந்த வாரத்துக்கு அவங்கள வச்சுங்க. அதுக்கப்புறம் மிச்சத வந்து ரிமைனிங் பெண்டிங் ஒர்க்னு போட்டுட்டு எப்படின்னா அந்த எக்ஸல் ஷீட்ல ஃபர்ஸ்ட் ஒரு 50 100 கான்டாக்ட்ல ஃபில்டர் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ரெட் மார்க் பண்ணி அந்த கான்டாக்டை வந்து ரெட் மார்க் பண்ணி பெண்டிங்னு சொல்லி பக்கத்துல பிராக்கெட்ல போட்டு அந்த கான்டாக்ட் அந்த எக்ஸல் ஷீட்டை மார்க் பண்ணி வச்சுக்கங்க. அப்படி டி2சில ஃபில்டர் பண்ணீங்க. பி2பில ஃபில்டர் அவுட் பண்ணிட்டீங்கன்னா பி2பில எப்படி ஃபில்டர் அவுட் பண்ணீங்கன்னா அவங்க கிட்ட கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் கொடுக்கறதுக்கு அவங்க ஒர்த்தான ஆளான்னு ஃபர்ஸ்ட் பாத்துங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கனெக்ஷன் எத்தனை பேர் இருக்காங்க, இவங்களுக்கு எந்த மாதிரி பீப்புளுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் கொடுக்கணுமா, இல்ல டைரக்ட் மெசேஜே கொடுக்கலாமா, இல்ல பர்சனலைஸ்டு மெசேஜ் கொடுக்கலாமான்ட்டு தனித்தனியா பிரிச்சுங்க. ஏன்னா சில பேருக்கு கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் கொடுக்க முடியாது. ரெண்டாவது இன்னொரு பீப்புள் அப்புறம் இமெயில் ஃபைன் பண்ண முடியுமா, எப்படின்னா அவங்களுக்கு இமெயில் ஃபைன் பண்ண முடியுமா, இந்த மாதிரி 4 விஷயமா அவங்களுக்கு ஃபில்டர் பண்ணீங்க. கனெக்ஷன் கொடுக்க முடியுமா, டைரக்ட் மெசேஜ் பண்ண முடியுமா, இல்ல இந்த பர்சன் வந்து பர்சனலைஸ்டா மெசேஜ் அனுப்ப முடியுமா அப்படின்னு பாருங்க. இல்ல கனெக்ஷனுக்குமே அப்படிதான் பண்ணணும், டைரக்ட் மெசேஜுக்குமே அப்படிதான் பண்ணணுன்றது இல்லை. பர்சனலைஸா சில பேருக்கு பண்ண முடியும். எப்படின்னா அவங்க வந்து கனெக்ஷன் கொடுக்கும்போதே ஒரு வாய்ஸ் நோட் மாதிரி ஒரு மெசேஜ் பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும் லிங்க்டின்ல உங்களுக்கு. அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த பர்சனலைஸ் மெசேஜ் எப்படி அனுப்புறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்.
அந்த மாதிரி அந்த ஒரு 3வது கேட்டகரி அப்படி. 4வது கேட்டகரி வந்து வீடியோ எப்படி அனுப்புறது, இந்தந்த பீப்புளுக்கு வீடியோ அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி இது மாதிரி தனித்தனியா பிரிச்சுக்குங்க. அந்த B2B எடுத்த கிளைண்ட்டோ இல்ல ஹையரிங் போஸ்ட்டோ இல்ல இந்த ஃப்ரீலான்சர்ஸ் கம்பெனிக்கு எப்படி அனுப்புறது, போர்ட்ஃபோலியோ அனுப்புறதா இல்ல அவங்களுக்கு பர்சனலைஸ் மெசேஜ் அனுப்புறதா தனித்தனியா பிரிச்சு ஒரு 100 கான்டென்ட் எடுத்து அந்த ஒரு வாரத்துக்கு வச்சுங்க. இப்படி தனித்தனியா சண்டே ஃபுல்லா எடுத்து வச்சுட்டீங்கன்னா மோர் இன்டென்ட்டான பீப்புள் உங்களுக்கு கிடைச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு ஒர்க் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த வாரம் ஃபுல்லா இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு ஒர்க் பண்ணுங்க. பண்ணிட்டு இதுல என்ன ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீக் மீட்டிங் வாங்க. இதுல என்னென்ன ப்ராப்ளம் பண்ணீங்களோ அதை வேர்ட் டாக்குமெண்டா போட்டுங்க. ஃபர்ஸ்ட் டே இந்த மாதிரி பண்ணேன், எனக்கு சரியா ஒர்க் ஆகல அப்படின்னு ஃபர்ஸ்ட் டே பண்ண ஒர்க்கெல்லாம் உங்களோட டாக்குமெண்ட் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டே பண்ண ஒர்க்லாம் டாக்குமெண்ட் பண்ணிட்டு வாங்க. அந்த மாதிரி 5 நாள் டாக்குமெண்ட் பண்ணுங்க. தென் 5 நாள் டாக்குமெண்ட் பண்ணி அப்புறம் திரும்ப சண்டே முன்னாடி சாட்டர்டே வந்துருங்க. சாட்டர்டே வந்து நான் திரும்ப என்ன மாத்தலாம், இல்ல ஒரு ஃப்ரீ CRM எப்படி செட்டப் பண்ணி உங்க ஒர்க் ஃப்ளோ இன்னும் ஈஸியா பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இப்பவே சொல்லித்தரனாலும் சொல்லித்தர முடியாது. ஏன்னா நீங்க மேனுவலா பண்ணும்போது அந்த வலி அந்த கஷ்டத்தை புரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா? அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும்னா நெக்ஸ்ட் இது இன்னும் ஈஸியா பண்ணணும்னா உங்களுக்கு இன்னும் கெப்பாசிட்டி அதிகமாகும். உங்களோட வலியோட அதுக்கு உண்டான பேவும் கிடைக்கும். அதனால நீங்க நெக்ஸ்ட் வீக் வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நான் எப்படி நீ இந்த ஒர்க் எல்லாம் கரெக்டா பண்ணி லீட்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சேல்ஸ் நேவிகேட்டர்ல இருந்து கிளைண்ட் ஆளுக்கு ஒரு 100 கிளைண்ட் எடுத்து தரேன். சேல்ஸ் நேவிகேட்டர்ல B2B கிளைண்ட் ஆளுக்கு ஒரு 100 கிளைண்ட் எடுத்து தரேன். அவங்கள வந்து நீங்க ரீச் அவுட் பண்ணீங்கன்னா நீங்க இந்த மாதிரி விஷயத்த பண்ணீங்கன்னா தான் நான் சேல்ஸ் நேவிகேட்டர் இருந்து என்னோட பெய்டு வெர்ஷன்ல இருந்து நான் எடுத்து தரேன். 100 கிளைண்ட் எடுத்து தரேன். நீங்க அதுல அவுட்ரீச் பண்ணீங்க. ஓகேங்களா? இந்த ஒர்க் அப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் CRM எப்படி செட்டப் பண்றது, தென் அதுக்கப்புறம் ஃப்ரீயா இமெயில் ஆட்டோமேஷன் இமெயில் எப்படி சென்ட் பண்றது எல்லாருக்குமே. இப்போ அந்த இமெயில் எப்படி சென்ட் பண்றது, அந்த பீப்புளை எப்படி செக்ரிகேட் பண்றது, இது அட்வான்ஸான பீப்புள். ஃபர்ஸ்ட் ஒரு கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஒர்க் பண்ணி அந்த வழியை தெரிஞ்சுங்க. 2வது நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாவே அந்த ஆட்டோமேஷன் CRM அந்த செட்டப் ஃபுல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கலாம். தெரிஞ்சு வச்சுட்டு நீங்க எப்படி அவுட்ரீச் பண்றதுன்னு நெக்ஸ்ட் விஷயம் பார்க்கலாம். இப்போ அருண் கொடுத்த மெசேஜ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க சில பேர் காப்பிரைட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்க. அந்த காப்பிரைட்ஸ்ல இமெயில் எப்படி அனுப்பணுன்றதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அந்த மெசேஜும் கம்பைன் பண்ணி பாருங்க. இந்த மெசேஜ் எல்லாம் கம்பைன் பண்ணி இந்த ஒர்க் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க எப்படி உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. இதுதான் நான் பண்ற விஷயம். உங்களுக்கு இதுல என்ன டவுட் இருந்தாலும் இப்ப கேளுங்க. ஆனா எனக்கு ஒரு 3 சின்ன டவுட் தான். இப்போ GST போர்ட்டல்ல பீப்புளோட GST நம்பர் போட்டாலே உங்க ஃபுல் டீடைல் ஜென்யூனாங்கறத செக் பண்ணிட முடியும் தானே? பீப்புள் GST போட்டால ஓனர் நேம் அதெல்லாம் காமிக்காது. என்டர்பிரைஸ் நேம் காமிக்கும். ஃபர்ஸ்ட் GST போர்ட்டல் செக்ல நிறைய GST போர்ட்டல் இருக்கு. ஒரு 2-3 செக் பண்ணு. 2-3 எது டிஃப்ரெண்டா வருதுன்னு பாரு. என்டர்பிரைஸ் நேம் எல்லாம் கிடைச்சுன்னா நீங்க அதை வச்சு செக் பண்ணிக்கலாம். அந்த என்டர்பிரைஸ் நேம் போட்டீங்கனாலே அவங்க ப்ரொஃபைல காமிக்கும். மேக்ஸிமம் காமிச்சிரும். ஓகேண்ணா. இப்போ டிராஃபிக் வந்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம்னு சொன்னீங்கல்ல, வெப்சைட்டோட டிராஃபிக் எப்படி செக் பண்றது? ஓகே, நான் இன்னொரு ஐடியா சொல்றேன். அது இல்லீகல் தான். ஆனா என்ன சொன்னா, செம்ரஷ் வந்து டெலகிராம்ல வந்து ப்ரோ வெர்ஷன் ஃப்ரீயா கொடுப்பாங்க. ஓகேவா? அது வந்து நீங்க உங்களோட இமெயில் ஐடி ஃபேக்கா ஒரு இமெயில் ஐடி வச்சுக்கோங்க. ஃபேக்கா ஒரு இமெயில் ஐடி வச்சு வேற ப்ரௌசர்ல ஏதாச்சும் அந்த செம்ரஷை லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிட்டு அந்த லோட் பண்ணும்போது அந்த இமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணியோ யூஸ் பண்ணுங்க. செம்ரஷ்ல வந்து கொடுப்பாங்க. செம்ரஷ் வந்து இந்த மாதிரி டிராஃபிக் எல்லாம் பார்க்க முடியும். வேற அந்த மாதிரி எனக்கு ப்ரோ வெர்ஷன் எதுவுமே கிடைக்கலன்ற பட்சத்துல சிமிலர் வெப், ஆட் பீட் இந்த மாதிரி வெப்சைட்லாம் இருக்கும். ஆட் பீட் வந்து ஆட் பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ போயிருக்கு அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்கலாம். சிமிலர் வெப்ன்றது வந்து வெப்சைட் டிராஃபிக், ஆர்கானிக் லீடு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் காமிக்கும். ஓகேவா? ஆட் பீட் வந்து ஆட்ஸ்க்கு, சிமிலர் வெப் வந்து இந்த வெப்சைட்டை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் லோட் பண்ணுறதுக்கு. வேற இன்னும் நிறைய டூல்ஸ் எல்லாம் தெரியணும்னா ஆப்பிஃபை ஸ்டோர்னு ஒன்று இருக்கும். ஆப்பிஃபை ஸ்டோர் உள்ள போய் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். எக்ஸ்ப்ளோர் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுங்க. எனக்கு இந்த டூல் யூஸ் ஆகுது, இந்த டூல் யூஸ் ஆகல அப்படின்ற விஷயத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நிறைய டூல்ஸ் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. நான் இது வரைக்கும் அது எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் எனக்கு ஒரு 2 டூல்ஸ் கிடைச்சி. அந்த 2 டூல்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு வேணும்னா ஆப்பிஃபை ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் கிடைக்கும். வந்து சர்ச் பண்ணி அதில் அந்த கமெண்டு, அந்த யூசபிலிட்டி, சப்போர்ட்டு அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஓகேன்னா ஓகே பண்ணுங்கள்.
பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இதெல்லாமே நீங்க கிளைண்ட் இந்த ஒரு வாரத்தில் நீங்க ஒரு கிளைண்ட் எடுக்கணுன்றது கட்டாயம். ஆனா வந்து என்னோட விருப்பம் என்னன்னா, இந்த ஒரு வாரம் வந்து நீங்க கிரவுண்ட் லெவல் ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணி நெக்ஸ்ட் வாரம் வந்து உங்க டவுட்லாம் கிளியர் பண்ணீங்கன்றது என்னோட ஐடியா. நீங்க கிளைண்ட் எடுத்தாலுமே யாருக்கும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? என்னோட இது என்னன்னா, உங்களோட உங்களோட கெரியருக்கே இந்த ஒரு வாரம் ஃபுல்லா இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு ஒர்க் பண்ணுங்க. உங்களுக்கு என் கூட டீம் அப் பண்ணி ஒர்க் பண்ணணும்னா, உங்க விருப்பம் இருந்தா என் கூட சேர்ந்து வாரம் மீட்டிங்க்கு வாங்க. இன்னும் நான் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு உங்களுக்கு இன்னும் என்னென்ன சொல்லி தரணும், இமெயில் செட்டப் எப்படி பண்ணணும், ஆட்டோமேஷன் எப்படி செட்டப் பண்ணணும், இல்ல இந்த உங்களோட ஒர்க் ஃப்ளோல வந்து அந்த கூகுள் எல்எம் இருக்கு இல்லையா, கூகுள் எல்லாமே அதை எப்படி பண்றது, ஒரு ரிசர்ச் பண்றது எப்படின்னு ஒவ்வொரு வாரமா பண்ணும். இந்த ஒரு வாரம் ஒர்க்கே உங்களுக்கு தலை மேல இருக்கு. அதனால இந்த ஒர்க்கை மட்டும் பண்ணுங்க. நான் வேணா நான் இப்ப சொன்ன விஷயத்தெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி கூட நான் ஈவினிங் போல அனுப்புறேன். இப்போ உங்களுக்கு இது ரெக்கார்ட்லயே இருக்கு. இருந்தாலுமே நீங்க அதை பாருங்க. நான் டாக்குமெண்ட் பண்ணி நீங்க கட்டாயமா ஒரு கிளைண்ட் எடுக்கணும்னா ஃபுல் ஃபிளஜ்டா எடுத்து அருணுக்கு சப்மிட் பண்ணிடுங்க. வேற ஃபுல் ஃபிளஜ்டா உங்களோட கம்பெனிக்கோ நீங்க ஏஜென்சிக்கு கனவு நிறைய பேர் இருக்கும். அந்த மாதிரி விஷயத்துக்கோ நீங்க ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்கன்னா, உங்களோட சர்வீஸ்லாம் ஃபர்ஸ்ட் பிரிச்சு வைங்க. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் போகும்போது நான் என்ன சர்வீஸ் பண்றேன்னு போறதே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இந்த கிளைண்ட்டுக்கு இந்த சர்வீஸ் தான் தேவைப்படுமா அப்படின்னு சொல்றதுக்கே ஒரு மாதிரி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட என்ன சர்வீஸ் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுங்க. என்கிட்ட இப்போ வந்து மார்க்கெட்டிங் இருக்கு, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 சர்வீஸ் என்கிட்ட இருக்கு. வேற எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியும்னா, ஆட்டோமேஷன் ஒரு 50% தெரியும். அதுவும் என்னோட சர்வீஸ் தான். ஓகேவா? இந்த 3 சர்வீஸ் என்கிட்ட இருக்கு. நான் அதை எப்படி பிரிச்சு அவங்களுக்கு சொல்ல போறேன் அப்படின்றத ஈவினிங் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நீங்க லீட்ஸ் எல்லாம் எடுத்து வைங்க. லீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஈவினிங் வாங்க. உங்களோட சர்வீஸை ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு 50% நாலேஜ் இருக்கிற சர்வீஸை கூட லிஸ்ட் பண்ணி வச்சுங்க. தென் உங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து பாரோ பண்ற சர்வீஸை வந்து நீங்க எப்படி அதுக்கும் பிச் பண்ணட்டுமா நான் கேட்காதீங்க. அதுக்கு பிச்லாம் பண்ணாதீங்க. உங்க சர்வீஸ்லயே அந்த சர்வீஸ் வந்து எக்ஸ்ட்ரா அப்செல் பண்ண முடியுமான்னு பாருங்க. இப்போ ஒரு வீடியோ எடிட்டிங் உங்க ஃப்ரெண்டு பண்றாங்கன்னா அந்த சர்வீஸை உங்க கிளைண்ட்டுக்கு அப்செல் பண்ண முடியுமா பாருங்க. அந்த அப்செல் பண்ணீங்கனாலுமே ஒரு 30 to 40% காஸ்ட் நீங்க எடுத்துக்கிட்டு மிச்சம் 60%க்குள்ள உங்க ஃப்ரெண்டு கிட்டயே சொல்லி வாங்கிக்க முடியுமான்னு பாருங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்டை உங்ககிட்ட இருந்தாங்கன்னா அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அப்செல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல இருந்துமே ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் தானே. அந்த மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட இருந்து பாரோ பண்ற சர்வீஸ் லிஸ்ட் பண்ணி வச்சுங்க. ஸோ அந்த சர்வீஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணி வச்சுட்டு வாங்க. அந்த சர்வீஸ் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. நான் சர்வீஸ்க்கு எப்படி தனித்தனியா பர்சனலைஸ்டா அவுட்ரீச் பண்ண முடியும், பேச முடியும், இந்த மாதிரி தனித்தனியா பேச முடியும், இல்ல அப்செல் பண்ண முடியும்ன்றத வந்து ஒரு 6 மணி 7:30 மணிக்கு வச்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச் இருக்கு, நான் பார்க்கணும். அதனால யாரும் கோச்சிக்காதீங்க. அதனால நீங்க அந்த 7:30 மணிக்கு மேல ஒரு மீட்டிங் மாதிரி வச்சுட்டு சர்வீஸ்க்கு எப்படி தனித்தனியா பேச முடியும்னு பாருங்க. அதுக்கு முன்னாடியே நீங்க லீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருவீங்க. சப்போஸ் இன்னைக்கு லீட்ஸ் எல்லாம் கிடைக்கிற பட்சத்துல டம்மி லீட்ஸ் எடுத்து சப்மிட் பண்ணுங்க. டம்மி லீட்ஸ் எடுத்து சப்மிட் பண்ணாலுமே என்ன பண்றீங்கன்னா, லொகேஷனு, அப்புறம் அந்த லிங்க்கு, தென் அதுக்கப்புறம் அந்த கூகுள் லிங்க்கு, லொகேஷனு, அதுக்கப்புறம் அவங்க கான்டாக்ட், அவங்க இமெயில் ஐடி, இந்த 4 கேட்டகரி மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த 4 கேட்டகரி தவிர்த்து வேற எதுவும் பெருசா இருக்கிற மாதிரி பார்க்காம அந்த நீங்க எடுத்த லீடை கூட எடுத்து சாட்ஜிப்ல போட்டு இந்த 4 கேட்டகரி மட்டும் ஃபில்டர் பண்ணி கொடுன்னு கேட்டீங்கன்னா அந்த சாட்ஜிப்டியே கொடுத்துரும். அதை எடுத்து கீதா நியூட்ரிஷன் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு எக்ஸல் ஷீட் கிரியேட் பண்ணுங்க. அதுல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் போட்டு ஒவ்வொரு ஷீட் கிரியேட் பண்ணி விட்டுருங்க. அந்த உள்ளவே தனித்தனியா. அப்போ உங்க பேர்ல இருக்கிற ஷீட்டுக்குள்ள போயிட்டு நீங்க அந்த டேட்டாவில பேஸ்ட் பண்ணிடுங்க. 200 பேஸ்ட் பண்ணிடுங்க. தென் அதுக்கப்புறம் நான் அருண்கிட்ட பேசிக்கிறேன். ஓகேங்களா? நான் அருண்கிட்ட பேசி நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் வராது. நான் அருண்கிட்ட பேசி பாத்துக்கிறேன். உங்களுக்கு இல்ல நான் வேற டேட்டா எடுத்த லொகேஷன் வேற எங்கெங்கயோ இருக்குன்ற பட்சத்தில் நீங்க என்ன பண்ணுங்கன்னா லொகேஷனை கூட எடுத்துட்டு மிச்சம் 3 டீட்டெயில்ஸ் மட்டும் போட்டுருங்க. நான் பாத்துக்கிறேன். அருண்கிட்ட பேசிக்கிறேன். ஏன் சொல்றேன்னா உங்களால இன்னைக்கு ஃபுல்லாவே டேட்டா எடுக்க முடியலன்ற பட்சத்துல தான் சொல்றேன். எடுக்க முடிஞ்சா அந்த ஜென்யூன் டேட்டாவே போடுங்க. போட்டுட்டு இந்த சொன்ன ஒர்க் ஃப்ளோவை பிரிச்சு ஒர்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இப்போ போயிட்டு சாப்பிட்டுட்டு என்ன பண்றீங்கன்னா, ஃபேஸ்புக்ல ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணீங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணீங்க, லிங்க்டின்ல ஒரு ஃபேக் ஐடி, 3 ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணிட்டு
ஃபர்ஸ்ட் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஒரு மதியம் 12 மணி வரைக்கும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி குரூப் எல்லாம் இருக்கா, ஃபேஸ்புக்ல எப்படி சர்ச் பண்றது, பூலியன் சர்ச் எப்படி பண்றது, அதுக்கப்புறம் ரீசன்ட் போஸ்ட் எப்படி பார்க்கறது, ஹையரிங் போஸ்ட் எப்படி பார்க்கறது, ஐ நீட் ஃப்ரீலான்சர்ஸ்னு போட்டு பாருங்க, நீட் ரெக்கமெண்டேஷன் ஃபார் ஃப்ரீலான்சர், அந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சு 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 எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் B2B வெப்சைட் தேட முடியுதான்னு பாருங்க. அந்த ஜஸ்ட் டயல் எப்படி கிளைண்ட் எடுக்கலாம், அவங்களோட இதெல்லாம், அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் எப்படி சர்ச் பண்றது, இந்த மாதிரி விஷயத்த எல்லாமே தனித்தனியா உட்காந்து 12 மணி வரையும் உட்காந்து பாருங்க. நீங்க இந்த 5 டேஸை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இந்த வரப்போற ஃபியூச்சர்ஸ்க்காக ஃபோக்கஸ் பண்ணுங்க. பார்த்துக்கலாம், என்ன வேணாலும் பார்த்துக்கலாம். நம்ம பேசிக்கலாம், அவங்ககிட்ட அருண்கிட்ட பேசிக்கலாம். 12 மணி வரையும் உட்காந்து இது மாதிரி தனித்தனியா பாருங்க. தென் அதுக்கப்புறம் 12 மணிக்கு அப்புறம் ஒரு வாய்ஸ் நோட் போடுங்க. எல்லாருமே தனித்தனியா போடுங்க. நான் பார்த்தேன், என்னால் இந்த வெப்சைட் தேட முடியல, இந்த வெப்சைட் பார்த்தேன் இந்த மாதிரி வருது அப்படின்னு போட்டிங்கன்னா நான் அதுக்கப்புறம் ஒரு சஜஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஏன் இப்போ ஃபர்ஸ்டே கொடுத்தா எங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும்னா, நீங்கள் தேடும்போது ஒரு டவுட் வரும். அப்போ நான் சொல்லும்போது ஒரு டவுட் வந்து அந்த டவுட் உங்களுக்கு மறைஞ்சு போயிடும். நீங்கள் தேடும்போது ஒரு டவுட் வரும். அந்த டவுட் மூலியமா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். அதனால தான் சொல்றேன். 12 மணியே தேடுங்க. அதுக்கப்புறம் இந்த 30, 40, இந்த 20, 40, 40 தனித்தனியாக பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் குரூப்ல போய் ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணிட்டு ஃபேக் லீட்ஸை வச்சு லீட் ஸ்கிராப் பண்ணுங்க. ஸ்கிராப் பண்ணி எல்லா வெப்சைட்லையும் ஸ்கிராப் பண்ணிட்டு ஈவினிங் போல உட்காந்து ஃபில்டர் அவுட் பண்ணுங்க. இந்த 20% வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா அவங்க ஒரு 1000 ரூபாயிலேருந்து 10,000 தான் கொடுப்பாங்க. அவங்க ஜஸ்ட் நம்பர் கிடைச்சாவே உங்களுக்கு ஓகேன்றது பட்சத்தில் நிறுத்திக்குங்க. நம்பர் கிடைக்கலான்ற பட்சத்தில் என்ன பண்ணலான்றது கொஞ்சம் லெஸ் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. தென் வேற அந்த ரிமைனிங் 40%க்கு ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஃபுல்லாக ஃபில்டர் அவுட் பண்ண பாருங்க. ஏன்னா அவங்க ரிமைனிங் நடுவில் இருக்கிறவங்க தான் கான்டாக்ட் கிடைக்காது, பிஸ்னஸ் ஓனர் நமக்கு கிடைக்காது, அந்த மாதிரி தலைவலியாக இருக்கும். அவங்களுக்கு ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி வச்சுங்க. அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட ஃபில்டர் அவுட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அவங்கள ஃபில்டர் அவுட் பண்ணி ஒரு 100 ஃபில்டர் அவுட் பண்ணிங்கன்னா கூட இந்த வாரத்துக்கு யூஸ் ஆகிடும். தென் இன்னொரு B2Bயை எப்படி ஃபில்டர் அவுட் பண்ணுறதுன்னு பாருங்க. B2B ஃபில்டர் அவுட் பண்ணதை கம்பெனி நேமாக ஃபில்டர் அவுட் பண்ணுறதை ஒரு கேட்டகரியாகவும், ஹையரிங் போஸ்ட் ஃபில்டர் அவுட் பண்ணுறது ஒரு கேட்டகரியாகவும், குரூப்லேருந்து ஃபில்டர் அவுட் பண்ணுறது ஒரு கேட்டகரியாகவும் தனித்தனியாக லிஸ்ட் எடுத்து வச்சுங்க. லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்கள வந்து நீங்க அன்னைக்கு ரீச் அவுட் பண்ணும்போது கூட ஃபில்டர் அவுட் பண்ணிங்க. இப்போ வந்து ரீச் அவுட் பண்ணும்போது கூட ஃபில்டர் அவுட் பண்ணிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ரீச் அவுட் பண்ணும்போது அவங்களுக்கு அவங்க ப்ரொஃபைல போய் பார்த்து செக் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவை, ChatGPT கிட்ட அவங்க ப்ரொஃபைல போட்டு அனுப்புங்க. நான் இவங்களுக்கு இந்த மாதிரி பர்சனல்ஸாக ஒரு மெசேஜ் அனுப்பணும், இவங்களுக்கு நான் இந்த மாதிரி சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கிறேன், என்கிட்ட இந்த மாதிரி சர்வீஸ்லாம் இருக்கு, இந்த சர்வீஸ்க்கு நான் அவங்களை எப்படி பிச் பண்றதுன்ட்டு சொல்லி போடுங்க. அது பர்சனலைஸாக ஒரு மெசேஜ் அனுப்பும். அதுல இருந்து உங்களோட டச்சை ஆட் பண்ணுங்க. அதவே எடுத்து தூக்கிட்டு போயிட்டு அவுட்ரீச்சோ இல்லை பர்சனலைஸோ அனுப்பாதீங்க. அதை எடுத்துட்டு வந்து ஆல்ரெடி அருண் சொல்லியிருப்பாரு இந்த ஹியூமன் டச் ஆட் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து உங்களோட அதை எடுத்து உங்களோட பர்சனலைஸ் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அவுட்ரீச் பண்ணீங்கன்னா அது மேக்ஸிமம் அதுவே சொல்லிவிடும். ChatGPT இந்த மாதிரி பர்சனுக்கு இந்த மாதிரி அனுப்பலாம், அவங்களோட பிஸ்னஸ் லாங்குவேஜ் என்னன்னு கேளுங்க. அதுக்கிட்டே ChatGPT கேட்டிங்கன்னா B2Bக்கு மட்டும் அன்னைக்கு அவுட்ரீச் பண்ணும்போது அன்னைக்கு அவங்களை ஃபில்டர் பண்ணிக்கங்க. டேட்டா எடுக்கிறது மட்டும் ஜென்யூனாக எடுத்து வச்சுக்கோங்க. அன்னைக்கு அவுட்ரீச் பண்ணும்போது மட்டும் அவங்கள இது பண்ணிங்க. வேற மெயிலில் பண்ண போறீங்களா இல்லை டைரக்ட் மெசேஜா கனெக்ஷன் மெசேஜான்னு மாற்றி அன்னைக்கு அவுட்ரீச் பண்ணிங்க. இந்த மாதிரி தனித்தனியாக பண்ணிட்டு இப்படி பண்ணீங்கன்னாவே மேக்ஸிமம் உங்களுக்கு நிறைய கிளைண்ட் கிடைப்பாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு சேல்ஸ் நேவிகேட்டர்லேருந்து ஜூம் இன்ஃபோலேருந்து 100 டேட்டா எடுத்து தரேன் நெக்ஸ்ட் வீக். CRM செட்டப்பு, இமெயில் ஆட்டோமேஷனு, அதுக்கப்புறம் வேற என்னன்னா சேல்ஸ் நேவிகேட்டர் இருந்து பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பண்ணீங்கன்னா சேல்ஸ் நேவிகேட்டர் இருந்து ஆளுக்கு 100 டேட்டா எடுத்து தரேன். நீங்க ஃபர்தராக ஒர்க் அவுட் பண்ணுங்க. அந்த 100 டேட்டால கண்டிப்பா எப்படி இருந்தாலும் 10 கிளைண்ட் ஒர்க் ஆகும். அது சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க, ஒர்க் பண்ணலாம். இதை போய் பண்ணுங்க. வேற என்ன டவுட் இருந்தா சீக்ரெட் குரூப் எதுக்கு ஓப்பன் பண்ணுங்கன்னா யாருன்னா எதுன்னு நினைச்சிருவாங்களா அப்படின்னா இல்லை, அடுத்து அந்த ஸ்பாட்ல இந்த டவுட்னா மெசேஜ் போட்டு விடுங்க, உடனே கிளியர் பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு இன்னும் 2 டவுட். இப்போ அந்த 1K to 10K கிளைண்ட் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க இல்லையா, இப்போ அவங்க நோட்டீஸ் போடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 10,000 ஸ்பெண்ட் பண்றாங்க, நம்ம வந்து அவங்களுக்கு இன்னும் அதிகமாவே சேர்க்கலாம் அப்படின்னு. அப்ப நம்ம சர்வீஸ் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவேர்னஸ், கரெக்ட் இல்ல? இப்ப அது மட்டுமே கொடுத்து ஒரு 5K அந்த மாதிரி ஒரு சின்ன சர்வீஸாவே பண்ணலாமா? அவேர்னஸ் இருந்தா இல்ல, அவங்களுக்கு சம்டைம்ஸ் GMB ப்ரொஃபைல் ஆப்டிமைசேஷன் பண்ற மாதிரி கூட வரும். ஃபர்ஸ்ட் போய் கேட்டுருங்க. கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன தேவைன்றதை முதற்கொண்டு தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கினா கூட இல்லை, நீங்கள் கால் புக் பண்ணிட்டீங்கன்னா யாருன்னா சீனியர்ஸை வந்து கேளுங்க.
சப்போஸ் தெரிலன்னா மேக்ஸிமம் நிறைய டைம் எல்லாத்துக்குமே அவேர்னஸ் ஒர்க் ஆகும், ஓகேங்களா? ஆனால் சம்டைம்ஸ் வந்து டிராஃபிக் ஒர்க் ஆகும், சம்டைம்ஸ் ஜிஎம்பி ஒர்க் ஆகும். ஆனால் அவங்க வந்து அவங்களோட கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு 5000 தான் கொடுப்பாங்க. சொல்றேன் நான். புரியுதுங்களா? ஓகே. அவங்க வந்து அவங்களுக்கு எந்த சர்வீஸ்னா தேவைப்படும். ஆனா அவங்க வந்து 5000 ரூபாய் 10,000 மேல கொடுக்க மாட்டாங்கன்றேன் நான். ஓகே, புரிஞ்சுண்ணா. இப்போ வந்து இப்போ ஒரு கால் புக் பண்ணிட்டோம்னா கால்ல நம்ம அவங்க பெயின் பாயிண்ட்ஸ் வந்து கேதர் பண்ணிடலாம். இன்கேஸ் சொன்ன மாதிரி இருந்தா அவங்க சோஷியல் பிரசன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக்கணும், ஏதாவது டிராஃபிக்னா நம்ம அங்க டிராஃபிக் ரன் பண்ணலாம். இல்ல எங்களுக்கு இந்த ஆட்ஸ் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஜென்யூனா சேர்க்கணும்னாலே அவேர்னஸ் அந்த மாதிரி நீட் மட்டும் பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் பட்ஜெட் வந்து நமக்கு கம்மியா இருக்கும். கரெக்டா? அவங்க அவ்வளவுதான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நீங்க அவங்கள ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தலைவலியா போயிடும். அவங்கள ஃபாலோ பண்றது ஓகேண்ணா. கஷ்டம். அவங்கள ஃபாலோ பண்றது கஷ்டம். அவங்க கிட்ட நான் அப்புறம் பேசுறேன்னே சொல்லுவாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஓகேண்ணா. ஒன்ஸ் அவங்க லாங்குவேஜ்ல எப்படி பேச முடியும்னு பாருங்க. ஒரு சிமெண்ட் கடைக்கார்ட்ட எப்படி பேச முடியும், ஒரு ஜவுளி கடைக்கார்ட்ட எப்படி பேச முடியும், அந்த மாதிரி பார்த்துட்டு பேசுனீங்கன்னா ஓகே ஆயிடுவாங்க. ஓகே. வேற லிங்க்டின்ல கூட லோக்கல் கிளைண்ட்டை பார்க்க முடியும். இந்த மாதிரி இந்த இ சேவை சர்வீஸ்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் 3000 ஆஃபர் கொடுக்கலாம் நீங்க. 3000 ஆஃபர்னா சிரிக்காதீங்க. எப்படி 3000 ரூபாய் ஆஃபர்னா என்னன்னா 2000 ரூபாய் வந்து உங்களை சர்வீஸ் சார்ஜ் வாங்கிட்டு 3000 ரூபாயில 100 ரூபாய் போட்டு அந்த 5 கிலோமீட்டருக்கு அவங்களுக்கு அவேர்னஸ் ரன் பண்றது. இல்லைன்னா உங்களோட சர்வீஸை நிறைய விதத்துல பிரிக்கலாம்பா. ரிக்கரிங் சர்வீஸ் பிரிக்கலாம். எப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணிட்டு மந்த்லி ஜிஎம்பி ப்ரொஃபைல் ஆப்டிமைசேஷன், லோக்கல் டிராஃபிக் கிரியேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வீஸா போட்டு மந்த்லி 3000 to 5000 போட்டு அந்த 5000 பே பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஜிஎம்பி மட்டும் பண்ணிட்டு இவ்வளோ டிராஃபிக் வரும்னு சொல்லிட்டு அந்த ப்ரைஸ் பில்லுலே போட்டு வச்சிடலாம். அது மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணலாம். இல்லை என்னது என்னது ஃபிளாஷ் சேல் ஆஃபர்னு சொல்லி ஒரு சர்வீஸ் போடலாம். அந்த சர்வீஸ் எப்படின்னா குறிப்பிட்ட 10 days மட்டும் ரன் ஆகும். ஒரு பெரிய பெரிய கடைக்கெல்லாம் என்ன பண்ணலாம்னா அந்த மாதிரி சர்வீஸை நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். இந்த பெரிய பெரிய கடையெல்லாம் வந்து ஒரு 10 நாளைக்கு ஆஃபர் போடுவாங்க இல்லையா, அந்த ஆஃபரை வந்து அவங்க கிட்ட வந்து 6000 ரூபாய் வாங்கிக்கோங்க. 6000 ரூபாய் சர்வீஸ் சார்ஜ் வாங்கி 6000 ரூபாய் சர்வீஸ் சார்ஜ் வாங்கிக்கணும். 6000 ரூபாய் ஆட் காஸ்ட் வாங்கிக்கின்னு 12000 ரூபாய்க்கு 10 நாள் தான் அவங்களுக்கு ரன் பண்ண போறீங்க. அந்த மாதிரி ரன் பண்ண போறது அது வந்து எப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ எல்லாம் கிரியேட் ஆயிடுச்சுன்ற பட்சத்துல அந்த மாதிரி ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு கம்பெனி ஏஜென்சி கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி ரிக்கரிங் சர்வீஸை நீங்க தனித்தனியாக பிரிச்சு வைக்கலாம். பிரிச்சு வச்சிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஜென்யூனான கஸ்டமர்ஸ்லாம் சர்க்குலேட் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா மந்த்லி அவங்களுக்கு தேவைக்கும் போது பே பண்ணி அந்த சர்வீஸ் வாங்கிக்குவாங்க. அப்போ நீங்கள் அவங்கள அவுட்ரீச் பண்ணணும்னே அவசியமே இல்லை. அந்த மாதிரி ரிக்கரிங் சர்வீஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் ஒரு முறை சொல்கிறேன். இப்போ நீங்கள் இதை பண்ணுங்க. ஏன்னா ஒரே முட்டை எல்லாத்தையும் பஞ்ச் பண்ணால் நீங்கள் அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடும். நெக்ஸ்ட் வீக்கு சிஆர்எம் அந்த மாதிரி விஷயத்தில் வச்சுன்னா அடுத்த விஷயம் வந்து நீங்கள் எப்படி வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணிக்கலாம், அதில் எப்படி சர்வீஸ் கொடுக்கலாம், அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே தனியாக நீங்களே ஒரு செல்ஃப் சர்வீஸாக ஒரு ஏஜென்சி மாதிரி க்ரோ ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் 1 lakh அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சேல்ஸ் நேவிகேட்டரோ இல்லை பெய்ட் டூல்ஸை வாங்கி எப்படி பண்ணுறீங்களோ அது அப்புறம் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்டு அதெல்லாம் அப்படியே போட்டோம் சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க. அவ்வளோதான். ஓகேண்ணா. ஓகேக்கா, நான் எதனா வீடியோ அனுப்புறேன் உங்களுக்கு. இங்கிலீஷ் வீடியோ தான் நம்ம மேக்ஸிமம் பார்ப்போம். அதெல்லாம் ஜிஎம்பி பண்ணாதீங்க. லோக்கல் எஸ்இஓன்னு சர்ச் பண்ணி பாருங்க. லோக்கல் எஸ்இஓ சர்ச் பண்ணீங்கன்னா லோக்கலாக ஒரு கிளைண்ட்டுக்கு எப்படி எஸ்இஓ பண்ணுறதுன்னு தெரியும். அது ஃபுல்லாக கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜிஎம்பி சேர்த்து வந்துடும் அதில்.
நான் அனுப்புறேன், எதுனா ஒரு இது அனுப்புறேன். சாயலா ஃபைனல் டவுட். அந்த நம்ம D2C அண்ட் இ-காமர்ஸ்லாம் வந்துட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த லெவல் 2 கிளைண்ட் ஒரு 40%. அதுல அந்த இ-காமர்ஸ்னா அவங்க அந்த கஸ்டமர்ஸ் ஆக்சுவலா எனக்கு புரியல. ஐ மீன் இ-காமர்ஸ்ல சேல் பண்ணிருக்காங்களா இல்ல வந்துட்டு சேல் பண்ற பீப்புளுக்கு வந்து இந்த ஹோல்சேலர் மாதிரி பண்றாங்களா, அவங்க யாரை டார்கெட் பண்றதுன்னு எனக்கு ஒரு ஐடியா மட்டும் கிடைக்கல. இந்த செகண்ட் லெவல் 40%, இல்ல டாப் லெவல் B2B இருக்குங்க அவங்க? இல்ல செகண்ட் லெவல் 40%ல. ஹோல்சேலர்ஸ்லாம் B2B ல தானே வருவாங்க. இல்ல D2C ல இருப்பாங்க அவங்க. B2B னா இந்தியா மார்ட் அந்த மாதிரி போடணுமா? ஹோல்சேலர் எனக்கும் அங்கதான் குழம்பிடுச்சு. ஆமா, எனக்குமே B2Bக்கு வந்து கிளைண்ட்டுக்கு வந்து அவங்க கேக்குறாங்க, என்னோட ஆடியன்ஸை நீங்க எங்க போய் எடுப்பீங்க, கூகுள் ஆட்ஸ்ல போயிட்டு சர்ச் பண்ணுவாங்களா, என்னோட ஆடியன்ஸ் அப்படி பண்ணுவாங்களான்னு எனக்கு ஐடியா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எப்படி பேசுறதுன்னு எனக்கு வர மாட்டேங்குது B2B. அது நம்ம பேசலாம். D2C B2B ரெண்டு பேருமே செகண்ட் லெவலில் கூட இருப்பாங்க, செகண்ட் லெவலில் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? எப்படி சொல்கிற செகண்ட் லெவல்னு கேட்டால், ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆன்லைன் கடை வச்சுருக்காங்க, நல்லா கடை வச்சுருக்காங்க, அவங்களுக்கு ஆன்லைன் வெப்சைட் தேவை, அவங்களுக்கு அது மூலிமா ஜென்ரேட் தேவைன்னா அவங்க D2Cயில் வருவாங்க. வேற ஹோல்சேல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குமே B2B தான். அவங்க B2B வந்து செகண்ட் லெவலில் இருப்பாங்க. அவங்க வந்து அவேர்னஸாக இருக்க மாட்டாங்க, ஓவராக ஹெட்வேட்டாக பேசுவாங்க. அவங்க கிட்டேருந்து கலெக்ஷன் பண்ணி வாங்குறது, அவங்ககிட்ட ஓகே வாங்குறது. இப்போ எஸ்எம்சிஎஸ்ல அர்ச்சனாக்கா வாங்கினாங்க இல்லையா, அவங்க B2Bல செகண்ட் லெவலில் இருக்கவங்க தான். நம்ம ஜவுளி கடை, இந்த மாதிரி ஹோல்சேல் சப்ளை பண்ணுற கடை, இதெல்லாமே B2B தான். வேற டாப் லெவல் B2Bனா இண்டஸ்ட்ரியல் பர்சன்ஸ், EV மார்க்கெட்டு, இந்த திருப்பூர் கார்மெண்ட்ஸு, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ப்ரோக்ராமேட்டிக் ஆர்ட்ஸ் தான் போகணும். ஆனால் அந்த லெவலுக்கு ஒன்றும் நீங்கள் படிக்கலை இருந்தாலுமே அவங்களுக்கு B2Bன்றது வந்து தேவைன்னா லிங்க்டின் ஆட்ஸோ கூகுள் ஆட்ஸோ ரெஃபர் பண்ணி அவங்களுக்கு இது பண்ணிடலாம். இது எப்படின்னா, கோயம்புத்தூர்ல வந்து இப்போ ஒரு கேஸ்கெட் மேனுஃபேக்சர் பண்றவங்க, இந்த என்னது இந்த ஃபுட்டு மேனுஃபேக்சர் பண்றவங்க, அவங்கெல்லாம் பெரிய அவங்க கெப்பாசிட்டியே வேற 1 lakh 2 lakh கூட ஆட்ல ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் டாப் லெவல் B2Bs. இந்த லோ லெவல் B2Bs வந்து 40,000 60,000 தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்கள நீங்க இந்த கேட்டகரியில வச்சு ஃபில்டர் அவுட் பண்ணாதான் வருவாங்க. நீ ஃபர்ஸ்ட் எப்படிப்பா சொல்லிடுற, நீ 40,000 60,000 ஸ்பெண்ட் பண்ணா அவங்க ஃபர்ஸ்ட் உன்னை நம்பி அவ்வளவுதான் கொடுப்பாங்க, அதுக்கு மேல கொடுக்க மாட்டாங்க. அந்த 60,000 கேட்டு வாங்கதே கஷ்டம் அவங்க கிட்ட. நீங்க அதுக்கு அவங்க இந்த லெவலே வச்சுங்க. யாருன்னா ஒரு ஹோல்சேல் பர்சனு, ஒரு ஹோல்சேல் ஜவுளி கடையோ, இல்ல இந்த ஃபுட் ப்ராடக்ட் விற்கிறவங்க, இல்ல ஏதாச்சும் சர்வீஸ் பண்ண போறவங்க, கோச்சஸ், இவங்க எல்லாமே செகண்ட் லெவல் B2B வச்சுக்கோங்க. இண்டஸ்ட்ரியல் பீப்புள், பெரிய பர்சன் எல்லாமே அவங்க கிட்ட பேசுறவே, அவங்க கிட்ட டாக்குமெண்ட் வைஸா பேசுங்க. நீங்க வந்து ஏஜென்சி ஓனர்லாம் சொல்லாதீங்க, ஆனா உங்களோட ரெப்ரசன்ட் பண்றது வந்து ஒரு ஏஜென்சி லெவல்ல உங்களோட ஒர்க்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க அவங்க கிட்ட க்ளோஸ் பண்றதும் இது பண்ணதும் அதிகமா இருக்கும். வேற டவுட் இருந்தா செல்வின் கூட போய் கேட்டு பாருங்க, அவங்க கூட அப்படிதான் சொல்லுவான். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் அப்படிதான் ஃபாலோ பண்றேன், ஒர்க் அவுட்டும் அப்படிதான் ஆகுது. அவங்க கிட்ட வந்து நீங்க டைரக்ட் அவங்களை ஃபைன் பண்ணி அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஒன்ஸ் நீங்க அவங்க கிட்ட பேசி அவங்க ஓகே சார் உங்களுக்கு இந்த மாதிரி அவங்க வந்து ப்ராப்ளமும் கரெக்டாக சொல்லுவாங்க, அவங்களுக்கு இதுதான் ப்ராப்ளம்ன்றத தெளிவாக சொல்லுவாங்க. இந்த செகண்ட் லெவல் B2B இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படி வரும், என்ன பண்ண போறீங்க இது. ஆனால் அவங்க வேற டாப் லெவல் B2B இருக்கவங்க இந்த மாதிரி சர்வீஸ் பண்றோம், இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி கிளைண்ட் தேவை, நீங்க என்ன பண்ண போறீங்க, அதுக்கு நாங்க என்ன பண்ணோம், அவங்க தெளிவா இருப்பாங்க, தெளிவா பேசுவாங்க. அந்த மாதிரி பீப்புளை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் வேல அப்ரோச் பண்ணி பாருங்க. அதுதான் B2Bல ரெண்டா பிரிச்சுங்க. ரெண்டு பேருமே தூக்கி டாப் லெவல்ல போட்டீங்கன்னா பிரச்சனையா வந்துடும். வேணா ChatGPTல போடுங்க, வேணா அதுவே காமிக்கும் பாரு. செப்பரேட் B2B லெவல் 2 டைப்ஸ் அப்படின்னு போட்டு who are potential to spend ad budget of 1 to 2 lakh, who are potential to spend ad budget of 2 to 5 lakhs, அந்த மாதிரி தனித்தனியாக போட்டு பாருங்க. இண்டஸ்ட்ரி தனித்தனியாக அதுவே பிரிச்சு கொடுக்கும். அந்த இடத்துல நீங்க ஃபில்டர் அவுட் பண்ணிங்க.
ஹாய், நான் இப்பதான் ஒரு ஆர்டரா ரன் பண்ணியிருக்கேன். எனக்கு இதுல ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கு அதெல்லாம் எப்படி நான் காமிப்பேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, நான் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் நான் உங்களுக்கு தரேன். எனக்கு எப்படி டெமோ இருக்கும்னே ஒரு சாம்பிள் கூட நான் பார்த்ததில்ல. ஸோ அதுதான் எனக்கு அது கன்ஃபியூஷன். ப்ராப்ளமே இல்ல பிரியா உங்களுக்கு. நீங்க உள்ள இறங்குங்க, இறங்கி நீங்க வந்து நிறைய கிளைண்ட்ஸ் எடுக்கும் போது தானா வரும். நான் உனக்கு இதெல்லாம் தரேன், வாமா தரேன். நான் உனக்கு அது எப்படி ரெடி பண்ணி தரேன். ஓகே. எனக்கு அதுதான் புரியவே இல்ல. அதனால தான் நான் கம்முனே இருந்துட்டேன். இப்ப நான் லீட் வந்து ஒரு 100 ப்ராஸ்பெக்ட் எடுத்திருக்கேன். ம். எல்லாமே வந்து இந்த பெட் ஷாப், அந்த சாரீ ஷாப் அத வச்சு தான் எடுத்தேன். அது அது அதுக்கு நான் ரீச் அவுட் பண்ணலாம்ல. நான் எப்படி கேட்டகரைஸ் பண்ணேன்னா, ஃபாலோவர்ஸ் கம்மியா இருக்கிறவங்க, ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க பார்த்து நான் அப்படிதான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த மாரி லீட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ம். அது ஓகே தானா? அவங்கள எந்த கேட்டகரியில வராங்கன்னு பார்த்து பிரிச்சு வைங்க ஃபர்ஸ்ட். ஓகே. நான் லொகேஷன் ரேண்டமா போட்டு எனக்கு பிடிச்ச பிளேசஸ்லாம் போட்டு அங்கருந்து லொகேஷன் அந்த மாரி தான் எடுத்தேன். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே. லோக்கல் கிளையண்ட் இன்னும் நான் எடுக்கல. லோக்கல்ல எதுவுமே நான் பண்ணல. லோக்கல்ல எனக்கு அது கஷ்டமா இருக்கும். ஃபேஸ்புக் லோக்கல்ல ஒன்று சொல்கிறேன். ஃபேஸ்புக் குரூப்பில் போமா, உங்கள் ஏரியா பேர் போடு, அதுக்கு உண்டான குரூப்லாம் வரும். ஓகேவா? அந்த குரூப்பில் ஓகே. போனேன்னா போஸ்ட் எல்லாம் போட்டிருப்பாங்க. போஸ்ட் போட்டாங்கன்னா அதில் அவங்க நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. அவங்க எல்லாருமே லோக்கல் கிளைண்ட் தான். ஓகேவா? ம். அவங்களெல்லாம் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி 10,000 கேட்டகரியில் தான் வருவாங்க. அவங்களுக்கு எல்லாமே அப்ரோச் பண்ணால் பேசுவாங்க. பேசினா இன்னொன்று அந்த இடத்துல நீங்கள் அவங்களுக்கு புரிஞ்ச லாங்குவேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 5,000 உங்களுக்கு பே பண்ணுற அளவுக்கு வந்துடுவாங்க அவங்க. அவங்க எல்லாமே உங்களுக்கு லோக்கல் கிளைண்ட் தான். அந்த குரூப்பில் போங்க. அந்த மாதிரி போயிட்டு அந்த குரூப்பில் இருக்க போஸ்ட் எல்லாம் பாருங்கள். ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து சோஷியல் ப்ரெசன்ஸ் தேவைன்றதுனால தான் அவங்க குரூப்ல எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போஸ்ட் எல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணி வச்சுன்னா ஒரு 30 வந்தா கூட போதும். இன்னைக்கு 30 வந்தா கூட போதும். மேக்ஸிமம் ஃபேக் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா அதுதான் பெட்டர். ஏன்னா அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆனா உங்க ஒரிஜினல் ப்ரொஃபைல் போயிடும். அதுக்கப்புறம் அந்த அந்த போஸ்ட்ல இருக்கிற நம்பருக்குலாம் நீங்க மெசேஜ் பண்ணி பார்க்கலாம். இல்ல ஹாஸ்பிட்டல் எதுனா போஸ்ட் வந்திருக்குன்னா அந்த ஹாஸ்பிட்டல் ஓனரு இல்ல அந்த ஹாஸ்பிட்டல்ல யாருன்னா வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, ஏன்னா லோக்கல் தானே, அந்த வேலை பார்க்குறவங்க இருந்தா அவங்க கிட்ட நீங்க கேட்கலாம். உங்க பிரதரை விட்டோ இல்லை உங்க ஃப்ரெண்டை விட்டோ சொல்லி, அந்த ஓனர் அந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர் நம்பர் ஏதாச்சும் தெரியுமாடா, இல்லை பேர் தெரியுமா அப்படி இப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஓனர் பேர் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். இல்லை கூகுள்லேயே போட்டாலும் கிடைச்சிரும். அந்த ஓனர் நேம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூகுள்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ கண்டிப்பாக இருப்பார். அப்போ ஓனர் நேமே கிடச்சிச்சு. அப்புறம் அவருக்கே அவுட்ரீச் பண்ணி அவங்கள செகண்ட் லெவலில் அந்த லெவலில் மாற்றிடுங்க. சப்போஸ் ஹாஸ்பிட்டலாக இருந்தால் அவங்கள செகண்ட் லெவலில் மாற்றிடுங்க. அவங்க கண்டிப்பாக ஒரு 40,000 ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இல்லை அவங்க ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலாக நல்லா போயிட்டு இருக்கிற பட்சத்தில் அவங்க ஃபர்ஸ்ட் லெவலாக வச்சுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சோஷியல் ப்ரெசன்ஸ் கொண்டு வரலாம் சார், இந்த மாதிரி ஆட்ஸ்லாம் பண்ணி உங்கள் ஹாஸ்பிட்டலே பெரிய ஹாஸ்பிட்டல் காமிக்கிறதுக்கு மாதிரி பண்ண போகிறோம் சார் அப்படின்னு சொல்லி தனியாக பேசலாம். அவங்கள ஃபர்ஸ்ட் லெவலே வச்சுட்டு அவங்க அந்த இடத்துல 15,000 மட்டும் பேசுவீங்க. ஓகே. ஓகே. அதான் என் டவுட் அதுதான். வேற வேற வரும்போது நான் கேட்குறேன். எனக்கு இப்ப எதுவும் வரல. ஓகே ஓகே. பிச் பண்ணுங்க. செகண்ட் லெவல் B2Bலே வச்சு பிச் பண்ணுங்க. அவங்க ஒரு 50,000 ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு
அப்படி என்ன பண்றீங்கன்னா அவங்கள ஃபர்ஸ்ட் லெவல்லே போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் லெவல்லே போட்டுட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவைன்றத அவங்க காலுக்கு போயிட்டு கேட்டுங்க. சப்போஸ் இந்த மாதிரி உங்களுக்கு அவங்க யாரு, என்ன ப்ராடக்ட் பண்றாங்க, என்ன சர்வீஸ் பண்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. ரெண்டாவது அவங்களுக்கு குயிக்கா ஒரு ப்ராடக்ட் இல்ல ஒரு சர்வீஸ் செல் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஏன்னா அவங்களுக்கு சர்வீஸ் அந்த ஒரு சர்வீஸோ ஒரு ப்ராடக்ட்டோ செல் பண்ண முடியுமான்னு பாருங்க. அந்த இடத்துல நீங்க அந்த ஃபர்ஸ்ட் லெவலா வச்சு கூட அவங்க அந்த 15,000 20,000 க்ளோஸ் பண்ணிடுங்க. உண்மையாவே இனிஷியல் டேஸ்ல நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு லேண்டிங் பேஜ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு கத்துக்குங்க. ஓகேவா? ஃப்ரீயாவே ஹோஸ்ட் பண்ண முடியும் நிறைய வெப்சைட்ஸ்ல. ஓகேங்களா? அப்படி வேணும்னா கூட அது நான் சொல்லித்தரேன். ஃப்ரீயாவே நீங்க ஒன்ஸ் லேண்டிங் பேஜ் கத்துட்டீங்கன்னா, ஏன்னா இனிஷியலான்றதுனால ஒரு ஏஜென்சி க்ரோ பண்ணுறதுனால நீ மெனக்கெட்டு ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கிளைண்ட்டுமே இம்பார்ட்டன்ட். அவங்கள மந்த்லியா மாற்ற வரைக்கும் ஒர்க் பண்ணுங்க. ஒர்க் பண்ணி நீங்க போட்டுருங்க. சர்வீஸ் ஃப்ரீயா கொடுக்குறோம். இந்த லேண்டிங் பேஜ் சர்வீஸ் ஒர்த் ஆஃப் 50,000 இல்ல 15,000 போட்டுருங்க. 15,000 வெப்சைட் நாங்கள் ஃப்ரீயா பண்ணி தான் லேண்டிங் பேஜ் ரன் பண்றோம் அப்படின்னு சொல்லி பண்ணி வேணா சர்வர் என்கிட்டே இருக்கு, நான் உங்களுக்கு எந்தில் கூட ஹோஸ்ட் பண்ணி தரேன், நீங்க டெம்பரரியா அவங்களுக்கு லீட் ரன் பண்ற வரைக்கும் அதுல வச்சு. ஆனா வெப்சைட் இது லேண்டிங் பேஜ் நீங்களே டெம்பரரியா கிரியேட் பண்ணது. இப்போ நிறைய ஏஐ டூல்ஸ் வந்துச்சு. அதை வச்சு நீங்க ஜஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுத்தாவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அதை சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணி நீங்க அவங்களோட இன்ஃபர்மேஷன் மட்டும் ஆட் பண்ணி ரன் பண்ணிடுங்க. ரன் பண்ணி லீட்ஸ் கொண்டு வந்துடுங்க. அவங்கள ரெக்கரிங்கா மாத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அப்புறம் வெப்சைட் புஷ் பண்ணியோ இல்லை லேண்டிங் பேஜ் புஷ் பண்ணியோ நீங்க அப்புறம் பேசி வாங்கிக்கோங்க. ஒரு மார்க்கெட்டரா இருந்தீங்கன்னா ஒரு லேண்டிங் பேஜ் ஒரு வெப்சைட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க. அதான். சாயனா இது போர்ட்ஃபோலியோ அண்ட் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கும் வேற வேறயா? போர்ட்ஃபோலியோனா உங்களோட ஒர்க்ஸ் அது எல்லாமே இருக்கும். ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்ஸ்னா ஒரு எமர்ஜென்சி கிரியேட் பண்றதுக்காக இத்தனை நாள்ல இத்தனை சேல்ஸ் கொண்டு வந்திருக்கோம், இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் ஒரு இன்டிமேட்டிவ் வேணான்னு சொல்றவங்களுக்கு அனுப்பி விட்டு கம்னாயிடுறது. வேணான்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி கிரியேட் பண்ணுறதுக்காக இத்தனை நாளில் சேல்ஸ் கொண்டு வந்திருக்கோம், இத்தனை லீட்ஸ் இவ்வளோ கம்மி காஸ்ட்ல இவ்வளோ லீட்ஸ் கொண்டு வந்திருக்கோம், உங்க பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணுவோம் அந்த மாதிரி சொல்லி அவங்களுக்கு ஒரு வேணான்றவங்களுக்கு அனுப்பி விட்டோம்னா ஓகே இவங்க ஏதோ கெப்பாசிட்டியாக இருக்காங்க பேஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப வருவாங்க. ஓகேண்ணா. இப்போ வந்து போர்ட்ஃபோலியோங்கிறது வந்து டிகிரி மாதிரி, ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்குங்கிறது வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் சர்டிஃபிகேட்ஸ் மாதிரி. எக்ஸாக்டா தெரியல, ஆனா நான் இப்படிதான் மைண்ட்ல வச்சிருக்கேன். ஓகே. இப்போ போர்ட்ஃபோலியோங்கிறது வந்து ஒரு ஃபேக்கா ரெடி பண்ணிட்டேன். ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் தான் வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி இதெல்லாம் சால்வ் பண்ணிருக்கோம், இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் பண்ணிருக்கோங்கிறது எதுவும் இல்லை என்கிட்ட. அது போட்டுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. ஓகேண்ணா. ரெக்கார்டிங்ஸ் யாராவது செஷன் போட்டிருக்கீங்களா இது? ஓகே, சூப்பர் சிஸ். ஓகே கைஸ், அவ்வளோதான், போகலாமா? நான் 7:30 மேலே வரேன், எனக்கு சிஎஸ்கே மேட்ச் இருக்கிறதுனால. 9:30 ஓகேவா? 9:30 கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அவங்க எல்லாருக்கும் ஓகேன்னா நான் நைட்டு 2 மணிக்குள்ள வரேன். 2 மணிக்கு எனக்கு ஓகேதான்ப்பா. அந்த மாதிரி முடிச்சிட்டு இருப்பேன். சரியா?
பிரியா சிஸ்டர் சொல்லுங்க. உனக்கு என்னது? எந்த டைம் 9:35 இல்ல உங்களுக்கு என்ன டைம் ஃபைன்? நான் எனக்கு 7க்கு மேல நான் பேச முடியாது. வீட்ல கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். விரதமா? இல்ல வீட்டுக்கு தெரியாம தான் நான் இது பண்ணிட்டு இருக்கேனா, அதனால பண்ண முடியாது. பேச முடியாது. ஐ கேன் டைப். நல்லா டைப் பண்ணுவேன். நான் டைப் பண்றேன். வாய்ஸா வாய்ஸ்ல பேச முடியாது. அதான் ப்ராப்ளம். அப்புறம் உங்க டவுட் எப்படி கேட்பீங்க? டைப் டைப் பண்றேன். செஷன் டைப்பிங்ல கேட்குறேன். சரி, ஓகே. ஓகே. நான் எப்ப வேணாலும் ஓகே லைவ் செஷன். பட் பேச முடியாது. அதனால தான் நான் லோக்கல் கிளையண்ட் எடுக்கிறதுக்கும் ஹெசிடேட்டிங்கா இருக்கு. சரி, ஓகே. ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீங்கள் இவ்வளோ லோவாக பேசுனீங்கன்னா கிளைண்ட் எடுக்கிறது கஷ்டம். அதுதான். ஓகே. ட்ரை டு இம்ப்ரூவ். என்ன உங்களுக்கு தெரிஞ்ச க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா உட்காந்து பேசுங்க. வாய்ஸ் ரைஸ் பண்ண பாருங்க. அந்த லீடர்ஷிப், அந்த ஆல்ஃபாவோட வாய்ஸை கொண்டு வர பாருங்க. அதுதான் சொல்றேன். இல்லைன்னா சரௌண்டட் பை இடியட்ஸ்னு ஒரு புக் இருக்கும். அந்த புக்கை என்ன படிச்சு பாருங்க. ஓகே. ஐயோ, நான் நார்மலா நல்லா தான் பேசுவேன். இது எனக்கு புதுசா இருக்கு. அதனால தான் இங்க வாய்ஸ் கம்மியா இருக்கு. நார்மல் ஃபோன் கால் பேசியிருக்கேன். சேல்ஸ் கால்லாம். அவங்ககிட்ட நான் நார்மலா பேசுவேன். இது லைவ்ல நான் பேசினது இல்லையா? எனக்கு அதனால தான் இங்க பேச ஒரு மாரி இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் லைவ்ல இது மாரி பேசுறது. இது நார்மல் வாய்ஸ் வர மாட்டீங்களா? இல்ல வந்ததில்ல. நான் டைரக்ட்டா கிளையண்ட் கிட்ட தான் பேசி அடிபட்டு வந்திருக்கேன். பிராக்டிஸ் எதுவும் பண்ணதில்ல. மாக் கால் பிராக்டிஸ் எதுவும் பண்ணதில்ல. ChatGPT கிட்ட தான் பேசியிருக்கேன். பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் டைரக்ட்டா கிளையண்ட்ஸ் கிட்ட பேசியிருக்கேன். அவ்வளோதான். இது என் வாய்ஸ் இல்ல. இத வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க. இல்ல இது உங்க வாய்ஸ்ல பேசுங்க. என் வாய்ஸா? நார்மல் ஃபோன் கால்ல வாங்க. இது லைவா? எனக்கு இதுல சும்மா நான் கேட்டேன். ஃபோன் கால்ல வந்தீங்கன்னா ரியல் வாய்ஸ் தெரியும். சரி, ஓகேம்மா. தனியா பேசிக்கங்க. அது வேணுகோபால் ப்ரோ, ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஏதாவது ஓப்பன் பண்ணி பேசலையாமே நீங்க? நோ ப்ரோ, எந்த டவுட்டும் இல்லை. ஒர்க் நீங்க போய் இன்னைக்கு ஒர்க் பண்றீங்களா? அந்த மாதிரி ஏதாவது கேட்குறேன். இல்ல ப்ரோ, லீக் மோஸ்டா ஒரு 34 தான் எடுத்திருக்கேன் லோக்கல் கிளைண்ட்ஸ். கோச்சஸ் தேடிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு எதுவுமே சிங்க் ஆக மாட்டேங்குது. அது எப்படி குவாலிட்டியா லீட் எடுக்கிறதுன்றது சிங்க் ஆகல. ஆனா நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. அதை கொஞ்சம் திருப்பியும் ரெக்கார்டிங் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் நான். சரி, ஓகே. நான் அது கிளாஸ் எடுக்கலான்னு தான் பார்த்தேன். லேப்டாப் கொஞ்சம் தடுமாறுது. இல்லைன்னா வீடியோ டைப்ல ஆரம்பிச்சு கொடுத்துருப்பேன். நான் டாக்குமெண்ட்டாக எதாவது ரெடி பண்ண பண்ணித்தரேன். கிளைண்ட்ஸ் எடுத்திருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? இல்லை, நான் மோஸ்டா வீடியோ எடிட்டிங் கிளைண்ட் தான் ப்ரோ எடுத்திருக்கேன். சோஷியல் மீடியா ஒன்று தான் எடுத்திருக்கேன். ஆனா அது பெருசா இல்லை. ஒரு 2000 தான் ஆட் ரன் பண்ணேன். வீடியோ எடிட்டிங் கிளைண்ட் ஈஸியாக எடுக்கலாம் ப்ரோ. தனியாக வேணா வாங்க நான் சொல்கிறேன். ஓகே ஓகே ப்ரோ. லோக்கல் கிளைண்ட்ஸ்க்கு வெளியே போயிட்டு சுத்துறதை விட அந்த ஃபேஸ்புக் மெத்தடு, அந்த குரூப்ல சாயனா சொன்னார்ல, அதுவே நல்லா இருக்கு. வெளியே போய் சேலமே சுத்தின ஒரு 10 கூட என்னால எடுக்க முடியல. ஆனா ஃபேஸ்புக்ல பார்த்தா ஒரு 1 ஹவர்ல ஒரு 10 to 20 எடுக்க முடிஞ்சுச்சு. அதே நல்லா இருக்கு. ஆமா, ஃபேஸ்புக் இப்போ நிறைய எடுக்கலாம். நான் இப்போ சாய் ஆம்பூர்ல இருக்காரா, ஆம்பூர் ரெடி பண்ண ஒரு எல்லா ஊருக்குள்ள லோக்கல் கிளைண்ட் எடுத்துக்கிறேன். அங்க என் டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகே, எனக்கும் டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இல்ல. நைட் எப்போ வச்சுக்கலாம்? ஃபைனலிஸ் எதுவும் பண்ணிடலாமா இல்ல குரூப்ல பேசிக்கலாமா? எப்படின்னா ஒரு 10,000 2 கிளைண்ட்டு, அதுக்கப்புறம் 40,000 2 கிளைண்ட்டு, B2Bல ஒரு 50,000 2 கிளைண்ட்டு. இந்த மாதிரி எடுத்து இந்த ஒரு வாரம் அவுட்ரீச் பண்ணீங்கன்னா 1 lakh வந்துடும். ஒரு 5 கிளைண்ட் வந்துடும். அதுதான் நான் பிரிச்சு அவுட்ரீச் பண்ண சொன்னேன். அப்படி பண்ணீங்கன்னா ஒரே வாரத்தில் 1 லட்ச ரூபா வந்துடுங்க. பிரிச்சு பண்ணுங்க. ஓகேண்ணா. ஆமா சிஸ்.
நான் சேலம் சேலம்ல தான் படிச்சேன். மகேந்திரா காலேஜ் தானா? ஆமா. அங்க படிச்சு எப்படிண்ணா இவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் கத்துக்கிட்டீங்க? நான் ஃபர்ஸ்ட் இயர்ல காலேஜ் விட்டு வெளியே வந்துட்டேன். ஐ மீன் காலேஜே போல. அதான் கத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் அக்ரஹாரம் தெரியுமா? அங்கதான் இருக்கேன். ஓகே சார். சரி வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? ஓகே गाइस, பாய். ஓகே. Happens.